पूर्णमदः पूर्णमिदं पूर्णात् पूर्णमुदच्यते पूर्णस्य पूर्णमादाय पूर्णमेवावशिष्यते। ओम शांति शांति शांति। ओम ओम गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुर्गुरुर्देवो महेश्वरः गुरु साक्षात् परं ब्रह्म तस्मै श्री गुरवे नमः। यद्भावनागवापेयं प्रत्यक्षितिरनामया क्लेशकर्माद्य संस्पृष्टं तमीशं कंचना भजे। श्रीमत्पतञ्जलेस्तस्य पदद्वन्द्वमनिन्दितं वन्दे येन मनः काय वाचां शुद्धिरकार्यसौ विद्यारत्नं मया लब्धं यत्कृपापारवारिधेः वन्दे तान् विबुधैर्वन्द्यान् वन्दकानन्ददान् गुरु श्रीमद्देशिकवक्राब्जान् निशं यात विलोड्यताम् फणीन्द्रभनिते काचित् वृत्तिरारभ्यते मया। ॐ अथ யோகானுசாசனம். நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறது யோக சூத்திரத்துல 4வது பாதம், கைவல்ய பாதம். சதாசிவ பிரம்மேந்திரர் எழுதுற யோக சுதாகர விருத்தி பார்த்துக்கிட்டு இருக்கோம். இதுல நேத்து கிளாஸ்ல நம்ம என்ன பார்த்துருக்கோம், 21வது சூத்திரத்துக்கான மீனிங் மட்டும் பார்த்துருக்கோம். 21வது சூத்திரம் என்ன சொல்லுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, பூர்வ பக்ஷி சொல்றான், நான் என்ன பண்றேன் அப்படின்னா ஒரு விருத்தியினால இன்னொரு விருத்தியை பார்க்கறேன். இப்ப நம்ம அதான் ஸ்டெப்ஸ் பார்க்கும்போது அதான் நம்ம சொல்றோம். என்ன ஸ்டெப்ஸ் அப்படின்னு கேட்டீங்கன்னா, வெளியில பாத்தீங்கன்னா போற விருத்திக்கு என்ன பேரு அப்படின்னா இந்திரிய விருத்தின்னு பேரு. வெளியில இந்த கண்கள் வழியா போறது சக்ஷு விருத்தி, காது வழியா சப்தத்துக்கு போறது பாத்தீங்கன்னா ஸ்ரோத்திர விருத்தி, மூக்கு வழியா போறது கிராண விருத்தி, நாக்குல இருக்கக்கூடியது ரச விருத்தி, அதுக்கப்புறம் தொக்விருத்தி அப்படின்னு ஸ்கின்னில் இருக்கிறது ஸ்பர்ஷ விருத்தி அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அப்போ பாத்தீங்கன்னா இந்த விருத்திகள் எல்லாம் இந்திரியங்கள் வழியா போறது அந்தக்கரண விருத்தி தான். இந்திரியங்கள் வழியா வெளியில போகும்போது இந்திரிய விருத்திகள் அப்படின்னு சொல்லப்படுது. விருத்தி தான் வெளியில போகுது, ஆனா எங்க இருந்து போகுது? இந்திரியத்து வழியா போகும்போது இந்திரிய விருத்தின்னு பேரு. சரி, இந்த விருத்தி எதை அறியுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்திரிய விருத்தி மூலமா நம்ம என்ன பண்றோம், ஆப்ஜெக்ட் அறியறோம். ஆப்ஜெக்ட் அறியறதுக்கு நமக்கு பரம பிரமாணம் எது அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்திரியங்கள் தான், சென்ஸ் ஆர்கன்ஸ் தான். சென்ஸ் ஆர்கன்ஸ் தான் பிரத்யக்ஷ பிரமாணம் அப்படின்னு சொல்லப்படுது. அப்போ சரி, இந்திரியங்கள் அறியறதுக்கு எது பிரமாணம் அப்படின்னு கேட்டா, இந்திரியங்கள் அறியறதுக்கு மனோவிருத்தி தான் பாத்தீங்கன்னா இந்திரியங்களை அறிகின்றது. அப்போ இந்திரிய விருத்தியை அறியக்கூடியது மனோவிருத்தி. அப்ப இந்திரியம் விருத்தி தானே, இந்திரியம்ன்றது ஒரு விருத்தி. அதை எந்த விருத்தி அறியுது? அதுக்கு அந்நியமா இருக்கிற மனோவிருத்தி பாத்தீங்கன்னா அதை அறிகிறது. நான் மனசுல இருந்து அறிகின்றேன். சரி, மனசு நல்லா இருக்கு நல்லா இல்லைன்னு யார் அறியறா அப்படின்னு கேட்டீங்கன்னா மனோவிருத்தி அறியறது புத்தி விருத்தி. இது வரைக்கும் ஓகே. அப்போ பாத்தீங்கன்னா நமக்கு எல்லா ஞானமும் பாத்தீங்கன்னா ஒரு விருத்தியை இன்னொரு விருத்தி அறிகிறது அப்படின்னு எடுத்துக்கலாம்ல. எதுக்கு நீங்க ஆத்மான்னு ஒன்ன கொண்டு வரணும்னு ஆசைப்படுறீங்க? ஒரு விருத்தி இன்னொரு விருத்தி அறிய போகுது அப்படின்னு அவன் கேட்கறான். கேட்டவன நான் என்ன பண்றேன் அப்படின்னா எக்ஸ்ட்ரா ஒரு ஸ்டெப்பு போறேன். ஏன்பா, இந்திரிய விருத்திய மனோவிருத்தி அறிஞ்சுது, மனோவிருத்திய புத்தி விருத்தி அறிஞ்சுது. அந்த புத்தி விருத்தியை யார் அறிஞ்சா அப்படின்னு கேள்வி கேட்டா, புத்தி விருத்திய அறியும் அப்படின்னு அவன் சொன்னான் அப்படின்னா அதான் விஞ்ஞானவாதி. ஒரு புத்தி விருத்திய இன்னொரு புத்தி விருத்திய அறியுது அப்படின்னா அதை கண்டனம் பண்றதுக்காக தான் இந்த 21வது சூத்திரம் வருது. அப்ப நல்லா புரிஞ்சுக்கணும், இந்திரிய விருத்திய புத்தி விருத்தி மனோவிருத்தி அறியுதுன்றதுல ப்ராப்ளம் இல்லை, மனோவிருத்திய புத்தி விருத்தி அறியுதுன்றதுல ப்ராப்ளம் இல்லை, நம்மளும் ஸ்வீகாரம் பண்ணிக்கிறோம். ஆனா விஞ்ஞானவாதி என்ன சொல்றான், புத்தி விருத்திய ஒரு புத்தி விருத்திய இன்னொரு புத்தி விருத்தி அறியுது அப்படின்னு சொல்லும் போது நம்ம அங்கதான் கண்டனம் பண்றோம். புத்தி விருத்தியே அறியாது. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா சூத்திரம் சொல்றது, சித்தாந்தர திருஷ்யே புத்தி புத்தேர்
அப்பிரதிசங்கரமா புத்தி புத்தேர் அதிப்பிரசங்கா ஸ்மிருதி சங்கரஸ்ச. ஸ்மிருதி இப்ப வந்துருச்சு பாத்தீங்களா. அப்போ அடுத்த சூத்திரத்துல வர்றது எனக்கு கிராஸ் டாக் ஆயிடுச்சு. அடுத்த சூத்திரத்துல சொல்ல வேண்டிய ஒரு அப்பிரதிசங்கரமான ஒரு சப்தம் அடுத்த சூத்திரத்துல வருது. இங்க வந்து பாத்தீங்கன்னா அதிப்பிரசங்கன் இருக்கு. அப்போ ஒரு விருத்தி வரும்போது வேற ஒரு விருத்தி கிராஸ் டாக் ஆச்சுனாவே என்ன ஆகுது? கன்ஃபியூஸ் ஆகுதுல்ல உங்களுக்கு. இப்ப நான் பேசும்போதே வந்து கன்ஃபியூஸ் ஆகுறேன்ல. அப்ப என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு விருத்தியை இன்னொரு விருத்தி பாக்குதுன்னு வச்சுங்களேன். நான் கேட்கிறேன், ஒரு விருத்தியை இன்னொரு விருத்தி பாக்குது அப்படின்னா புத்தி விருத்தியில அந்த புத்தி விருத்தியை இன்னொரு புத்தி விருத்தி பார்க்க வேண்டியிருக்கும். அந்த புத்தி விருத்தி அறியறதுக்கு இன்னொரு விருத்தி தேவைப்படும். அந்த புத்தி விருத்தி அறியறதுக்கு இன்னொரு விருத்தி தேவைப்படும். அப்போ ஒரு புத்தி விருத்தி அறியறதுக்கு இன்னொரு விருத்தி, இன்னொரு புத்தி விருத்தி அறியறதுக்கு இன்னொரு விருத்தி, இன்னொரு புத்தி விருத்தி அறியறதுக்கு இன்னொரு விருத்தி அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா புத்தே ஒரு புத்திக்கு அறியறது இன்னொரு புத்தியா இருக்கும். அப்படின்னா அப்ப என்ன ஆகுனா ஒரு எண்டுக்கு வரவே முடியாது. யாருக்கு ஞானம் கிடைக்குதுன்னு உங்களால சொல்ல முடியாது. அப்ப ஒரு புத்தி விருத்தி அடுத்த புத்தி விருத்தி அது அப்ப யாரு அறியறா? ஒரு ஃப்ரூட் எடுக்கணும்ல. ஒரு ஞானத்தோட பலன் யாருக்கு போய் சேருது அப்படின்றதுல நமக்கு வந்து பாத்தீங்கன்னா நிர்ணயம் பண்ண முடியாது. இன்ஃபினிட்டா போயிட்டே இருக்கும். புத்தி விருத்தி அடுத்த புத்தி விருத்தி அடுத்த புத்தி விருத்தி அடுத்த புத்தி விருத்தி அப்படின்னு போயிட்டே இருக்கும். அதுக்கு பேர் என்ன பேரு? அதிப்பிரசங்க தோஷம் அப்படின்னு பேர். இதை வந்து இங்க அதிப்பிரசங்கம்னு சொல்லுது. ஆனா தர்க்க சாஸ்திரத்துல என்ன பண்ணுவோம் அப்படின்னு கேட்டா பொதுவா சொல்லும் போது அனவஸ்தா அப்படின்னு பேர். என்ன தோஷம்? அதிப்பிரசங்கத்துக்கு இன்னொரு பேரு அனவஸ்தா தோஷம். இங்கிலீஷ்ல சொல்லும் போது இன்ஃபினிட் அப்படின்னு ஒண்ணு சொல்லுவோம். எண்டுக்கே இல்லாம எண்ட்லெஸ்ஸா போயிட்டே இருக்கிறது. அப்ப வந்து பாத்தீங்கன்னா அது மட்டும் இல்ல, ரெண்டாவது தோஷம் என்ன வரும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு விருத்தியில இருக்கிற ஞானம் அடுத்த விருத்தி பாக்குது அப்படின்னா, ஒரு விருத்தியில மலை அப்படின்னு ஒரு ஞானம் உண்டாகுது. அடுத்த விருத்திக்கு இது என்ன பண்ணுது? தன்னோட ஞானத்தை அடுத்த விருத்திக்கு பாஸ் பண்ணுது. பாஸ் பண்ணும்போது வந்து பாத்தீங்கன்னா அடுத்த ரெண்டாவது விருத்தியில வந்து பாத்தீங்கன்னா வீடுன்னு ஒரு அந்த விருத்தியில ஒரு ஞானம் உண்டாகும். அதுக்கு அந்நியமா பூர்வ விருத்தியில இருக்கக்கூடிய மலையும் உண்டாகும். மலை வீடு ரெண்டு விஷயம் வந்துடும். மூணாவது தாட்டு வரும்போது என்ன ஆகும்? மலை வீடுன்னு ரெண்டு தாட்டோட சம்ஸ்காரமும் வந்துடும். மூணாவதா வந்து பாத்தீங்க அப்படின்னா மரம் அப்படின்னு மூணாவது தாட்டு வந்துடும். அடுத்து நாலாவது தாட்டுக்கு போகும்போது மலை வீடு மரம் அப்படின்னு 3 தாட்டு வந்துடும். அதுக்கப்புறம் பானை அப்படின்னு 4வது தாட்டு வரும். இப்படி ஒவ்வொரு விருத்தியிலையும் ஓவர்லோட் ஆகி என்ன பண்ணுவோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா எல்லாமே மிக்சிங் ஆகி கிச்சடி மாதிரி ஆயிடும். உங்களுக்கு எல்லாம் ஒண்ணு கலந்து போயிடும். அதுக்கு என்ன பேர் அப்படின்னா ஸ்மிருதி சங்கரஸ்ச அப்படின்னு பேர். ஸ்மிருதிகள் வந்து பாத்தீங்கன்னா நினைவுகள், நம்மளுடைய நினைவுகள் எல்லாமே என்ன ஆகும் அப்படின்னா ஒன்னோட ஒண்ணு கலந்து போய்விடும். அப்படி கலந்து போச்சுன்னா என்ன ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா எனக்கு நடக்கிறது தான். நான் வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணுவேன், ஏகப்பட்டது மெமரி பண்ணி வச்சிருக்கேன். ஏகப்பட்ட மெமரி வந்து பாத்தீங்கன்னா ஆரம்ப காலகட்டத்தில் பாராயணம் ஏகப்பட்ட பாராயணத்தை பண்ணி வச்சிருக்கேன். அந்த பாராயணம் பண்ணது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா சிமிலரா இருக்கிறது இருக்கு பாத்தீங்களா. இப்ப இன்னைக்கே வந்து பாத்தீங்கன்னா என்ன வந்து அதிப்பிரசங்கன் இந்த சூத்திரத்துல இருக்கு. இதே வந்து பாத்தீங்கன்னா அடுத்த சூத்திரத்துல வந்து பாத்தீங்கன்னா என்னன்னு கேட்டீங்கன்னா அப்பிரதிசங்கிரமாயாகனு அடுத்த சப்தம் வருது. சிதேர் அப்பிரதிசங்கிரமாயாகனு அடுத்த சூத்திரத்துல வருது. அப்போ அப்பிரதிசங்கிரமான்ற சப்தமும் அதிப்பிரசங்கமும் எனக்குள்ளார என்ன ஆகி போச்சு? இதோட ஸ்மிருதி வரும்போது அது வந்துருச்சு. எனக்கு கீதா சொல்லும் போது நான் பண்ற எரர் இருக்கு பாருங்க, அவ்வளோ எரர் பண்ணுவேன். ஏன் அப்படின்னா ஒரு ஸ்லோகம் சொல்லிட்டு இருக்கும் போது அதே மாதிரி சிமிலரா வேற ஒரு ஸ்லோகம் இருக்கும், அது உள்ள கிராஸ்டாக் ஆகிடும். வேத பாராயணத்தை வந்து நான் முன்னாடி பண்ணிக்கிட்டே இருந்தேன். இப்போ வந்து பண்றதே இல்லை, ரொம்ப வருஷங்கள் ஆயிடுச்சு. சூக்தங்கள் சொல்றதோ இதையோ வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லா நிப்பாட்டிட்டேன். இப்போ என்ன ஆச்சு அப்படின்னா ஏதாவது ஒரு சூக்தம் சொல்றது அப்படின்னா புருஷ சூக்தம் சொன்னா வந்து பார்த்தீங்கன்னா ஸ்வேதாஸ்வதர மந்திரம் உள்ள வரும். நாராயண சூக்தம் சொல்றேன் அப்படின்னா வேற ஒன்று கிராஸ் டாக் ஆகும். ருத்ரம் சொல்றேன் அப்படின்னா வேற ஒன்று கிராஸ் டாக் ஆகும். இப்போ எல்லாம் என்ன ஆகி போச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒன்னோட ஒன்று கிராஸ் டாக் ஆகும். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த சிமிலரான விஷயம் எல்லாமே என்ன ஆயிடும், மெரிஜாய் ஒன்னோட ஒன்று கலந்து போயிடும். அப்படி போச்சுன்னா என்ன ஆகும்னா தெளிவில்லாமல் போய்விடும். எந்த ஒரு ஞானமும் தெளிவில்லாம போயிடும். அந்த ஆள் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி ஆயிடுவான்? மேட் ஆயிடுவான், பைத்தியம் ஆயிடுவான், பிராந்தனா ஆகிவிடுவான்.
அப்ப வந்து பாத்தீங்கன்னா இது பெரிய தோஷம். இந்த 2 தோஷமும் ஒரு விற்த்திய இன்னொரு விற்பி அறியுது அப்படின்னா இந்த தோஷம் உண்டாகும். அப்ப வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஒரு கன்க்ளூஷனுக்கு வரோம். என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, புத்தி விற்பி அநேகம். மனசுல நல்லா தெரிஞ்சுங்க, நம்மளோட சித்தாந்தம் என்ன அப்படின்னா, புத்தி விற்பி அநேகம். இந்திரியத்தை பார்க்கிறது மனசு, மனோவிருத்தி. மனோவிருத்திய பார்க்கிறது புத்தி விருத்தி. புத்தி விருத்திய பார்க்கிறது புத்தி விருத்தி இல்ல, புத்தி விருத்தியை எல்லாத்தையும் பார்க்கிறது ஆத்மான்ற புருஷன் நான் தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த எல்லா புத்தி விருத்திகளுக்கும் சாட்சியா இருந்து நான் வந்து பாத்தீங்கன்னா பார்த்து கொண்டிருக்கிறேன். இப்ப விஞ்ஞானவாதிட்ட வந்து பாத்தீங்கன்னா ஆத்மானு ஒண்ணு தனியா இல்லாததுனால, அவன் புத்தி விருத்தியே ஆத்மானு சொல்றதுனால அவனோட சித்தாந்தம் வந்து பாத்தீங்கன்னா டேலி பண்ண முடியாது. அப்ப வந்து பாத்தீங்கன்னா நம்ம வேதாந்தத்திலேயோ இல்ல யோகத்திலையும் வந்து பாத்தீங்கன்னா இந்த புத்தி விருத்திக்கு அந்நியமா அந்த புத்தி விருத்திகளை அறியக்கூடியவன் நான் ஒருத்தன், தனிச்சவனா வேற ஒருத்தனா இருக்கின்றேன். அப்படி பண்ணினீங்க அப்படின்னா எந்த கன்ஃபியூஸும் உங்களுக்கு வரவே வராது. அப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா புத்தி விருத்தி அநேகம் இருக்கட்டும், புத்தி விருத்தியில் அநேக விஷயங்களும் இருக்கட்டும், வந்து பாத்தீங்கன்னா பார்க்கிற நான் வேற. அதனால வந்து பாத்தீங்கன்னா எனக்கு எந்த கன்ஃபியூஸும் வராது. சொல்லியாச்சு. பாஷ்யத்துக்கு வந்துருங்க. விற்த்திக்காரர் என்ன சொல்றாருன்னு பார்ப்போம். விற்த்திக்காரர் சொல்றார், யதி ஒருவேளை நீலாதி கோச்சரம் சித்தம். நான் வந்து பாத்தீங்கன்னா முதல் வந்து ஒரு நீல கலர் பார்க்கிறேன். நீல கலர் ஆகாசம், நீல கலர் அப்படின்னு நான் பார்க்கிறேன். நீளமா இருக்கு, ப்ளூ கலர்ல இருக்கு. ஒரு விற்பி வந்து பாத்தீங்கன்னா சித்த விற்பி ஒண்ணு போய் வெளியில கிளம்பி போய் ப்ளூ கலர் ஆகாசத்தை பார்த்துட்டு வந்துருச்சு. நீலாதி கோச்சரம், கோச்சரம்னா பிடிக்கிறதுன்னு அர்த்தம். நீலன்ற ஆகாசத்தை நீல கலரை போய் பிடிச்சிருச்சு. பிடிச்சிட்டு வந்தோடனே அப்படிப்பட்ட சித்த விற்பி சித்தாந்தரேன திருஷ்யத்தை, அந்த நீல விற்பி அப்படின்றத வந்து பாத்தீங்கன்னா வேற ஒரு விற்பி வந்து பாத்தீங்கன்னா புத்தி விற்பி பார்க்குதுன்னு வச்சுங்களேன். ஒரு புத்தி விற்த்திய இன்னொரு புத்தி விற்பி பார்க்குது. முதல் புத்தி விற்பி நீல கலர் ஆகாசம்ன்ற புத்தி விற்பி, அத வேற ஒரு விற்பி பார்க்குது அப்படின்னா சித்தாந்தரேன திருஷ்யத்தை வேற ஒரு சித்த விற்த்தியினால பார்க்கப்படும் என்றால் ததா ததபி புத்தி ஆத்மகம். நான் கேட்கிறேன், அந்த 2வது விற்பி என்னது அப்படின்னா அதுவும் புத்தி விற்பி தான். 2வது விற்த்தியும் புத்தி விற்பி. அப்போ அதை அறியறதுக்கு வேற ஒரு புத்தி விற்பி வேணும். நீங்க தான் சொல்லியிருக்கீங்கல்ல, ஒரு விற்த்தியை இன்னொரு விற்பி அறியும் அப்படின்றீங்க. அப்ப 2வது விற்த்தியை அறியறதுக்கு யார் வேணும்? இன்னொரு புத்தி வேணும். அதான் சொல்றது, ததபி புத்தியாத்மகம் சித்தம். இந்த நீல கலர் விற்த்திய பார்க்கிற விற்த்தியும் கூட 2வது விற்த்தியா இருக்கிறது கூட புத்தி விற்த்தியா இருக்கிறதுனால அதையும் அறிவதற்கு 3வது விற்பி ஒண்ணு தேவை. அதனால அந்நியா புத்தியா அது வந்து பாத்தீங்கன்னா வேற ஒரு புத்தி விற்த்தியினால அறியப்படுறதா இருக்கும். சாபி அடுத்த 3வது விற்த்தியும் வந்து பாத்தீங்கன்னா புத்தி விற்த்தியா இருக்கிறதுனால அதை அறியறதுக்கு இன்னொரு புத்தி விற்பி வேணும், 4வதான விற்பி வேணும். 4வதா விற்பி இருக்கிறதும் கூட வந்து பாத்தீங்கன்னா புத்தி விற்த்தியா இருக்கிறதுனால அதை அறியறதுக்கு இன்னொரு புத்தி விற்பி 5வதா வேணும். அப்ப என்ன ஆகும்? சாபி அந்யயா இது அதிப்பிரசங்கா. இந்த விதமா வந்து பாத்தீங்கன்னா போயிட்டே இருக்கும். அடுத்தடுத்த விற்பி அறிஞ்சுக்கிட்டே இருக்கும். அப்போ வந்து பாத்தீங்கன்னா இன்ஃபினிட்டா போயிட்டே இருக்கும். இதுக்கு பேரு அதிப்பிரசங்க தோஷம், அனவஸ்தா தோஷம் அப்படின்னு பேர். சியாத் அது மாதிரி தோஷம் உண்டாகிவிடும். சொல்லுங்க. ஆமா, புதுசா ஒண்ணு லோட் ஆகிட்டே இருக்கும். ஒண்ணு லோட் ஆகிட்டே இருக்கும். இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா இப்ப ஞானம் யாருக்கு உண்டாகுது? இந்திரியத்துக்கு ஞானம் இல்ல, மனசுக்கும் ஞானம் இல்ல. புத்திக்கு கொண்டு போய் மனசு விற்த்தியை கொடுத்ததுக்கு பிறகுதான் புத்தி தான் ஒரு ஞானத்தை அடையுது. இது மரம், இது செடி, இது மலை அப்படின்னு கன்க்ளூஷனுக்கு வர்றது எது? புத்தி. மற்றதெல்லாம் ஃபீடிங். இப்ப பாருங்க, நீங்க சொல்றதுதான் என்னன்னா, ஒரு பக்கம் ஃபீடிங் நடந்துகிட்டே இருக்கும், இந்திரியங்கள் ஃபீடிங் பண்ணிக்கிட்டே இருக்கும், மனசு ஃபீடிங் பண்ணிக்கிட்டே இருக்கும், புத்தியில வந்து பாத்தீங்கன்னா விற்த்திகள் பரிணமிச்சுக்கிட்டே இருக்கும். அந்த விற்த்திகளை எல்லாத்தையும் வேற ஒரு விற்பி வந்து பாத்தீங்கன்னா அறிஞ்சுக்கிட்டே இருக்கும். அப்போ ஃப்ளோ போயிட்டே இருக்கும். அப்ப என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா, நான் இப்ப என்ன கேட்கிறேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த புத்தி விற்த்தியில இருந்து ஒருத்தன் பலன் எடுக்கிறவன் இருப்பான்ல. இப்ப நான் கேட்கிறேன், யோக சூத்திரத்தினால யார் பலன் அடைகிறான்னு கேட்டா நீங்க என்ன சொல்லுவீங்க? பாடம் கேட்குறீங்க.
நீங்களாம் இல்ல புத்தி விருத்தி தான் பலன் அடையுதுன்னு நான் சொன்ன ஒத்துப்பீங்களா நீங்க? இல்ல இப்ப பலன் அடையிறது நீங்க இல்லைங்க. உங்க புத்தி விருத்தி தான் பலன் அடையுது அப்படின்னு சொன்னா, இல்ல சாமி புத்தி விருத்தி எப்படி சாமி பலன் அடையும்? நான் தானே பலன் அடைகிறேன். நம்ம எல்லா புத்தி விருத்தி மூலமா பலன் அடையறதுக்கு ஒரு பெர்சன் இருக்கணும்ல. புத்தி விருத்தியோட பலன் அடையுமா? அடையாது. சிம்பிள் லாஜிக். அப்ப வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்மளுடைய அனுபவத்திலேயே என்ன தெரியுது அப்படின்னா, புத்திய வச்சுக்கிட்டு பலன் அடையக்கூடிய பெர்சன் நான் ஒருத்தன் தனியா இருக்கேன். நீங்க புத்தி விருத்திய அறியும் அப்படின்னா பலன் எடுக்கும் அப்படின்னா அது இன்ஃபினிட்டா போயிட்டே இருக்கும். அதனால வந்து பாத்தீங்க அப்படின்னா கிஞ்ச மேலும் அது மட்டும் தோஷம் இல்லை, அடுத்த தோஷம்னு சொல்றாரு. கிஞ்ச அனந்த சித்தானாம் அனுபவே சதி, அனந்த சித்தானாம் அனுபவே சதி அனந்த சித்த ஸ்மிருதினாம் சங்கரக பிராப்னோதி. சித்தவிருத்தி என்னாவது லைனா ஒரு ஃப்ளட் மாதிரி போயிட்டே இருக்கு. தொடர்ந்து ஒரு நதியோட வெள்ளம் மாதிரி வந்து பாத்தீங்கன்னா சித்தவிருத்திகள் ஃப்ளோ போயிட்டே இருக்கு. சரி, எத்தனை ஒரு விருத்தியில எத்தனை விஷயங்கள் இருக்குன்னு பாத்தீங்கன்னா ஒவ்வொரு சித்த விருத்திக்கும் ஒவ்வொரு விஷயம். மரம், செடி, கொடி, மலை, மனுஷன், நாய், பன்னி அப்படின்னு எல்லாத்தையும் நான் பார்க்க உள்ள விருத்தியா பரிணமிச்சுக்கிட்டே போகுது. அப்ப வந்து பாத்தீங்கன்னா என்ன ஆகும், ஒவ்வொரு விருத்தியிலையும் அதுக்கு பூர்வ விருத்தியோட ஸ்மிருதி வந்து பாத்தீங்கன்னா லோட் ஆகிட்டே போகும். நான் சொன்னல, முதல் விருத்தியில ஒரு தாட் இருக்கு அப்படின்னா ரெண்டாவது விருத்தியில 2 விஷயம் வந்துடும், மூணாவது விருத்தியில 3 விஷயம் வந்துடும், நாலாவது விருத்தியில 4 விஷயம் வந்துடும், 5வது விருத்தியில 5 விஷயம் வந்துடும். அப்ப என்ன ஆகணும், ஒரு விருத்தியில வந்து பாத்தீங்கன்னா அநேக ஸ்மிருதிகள் சேர்க்கும் போது அது என்ன ஆயிடும்னு கேட்டீங்கன்னா கிச்சடி மாதிரி ஒரே கன்ஃபியூஸா ஆகி போயிடும். கிச்சடி தெரியுமா உங்களுக்கு? நம்ம ஊர் கிச்சடி வந்து பாத்தீங்கன்னா இங்க இல்ல, நார்த் இந்தியன் கிச்சடி. நார்த் இந்தியன் கிச்சடியில வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு ஊர்லயும் ஒவ்வொரு கிச்சடி வெரைட்டி இருக்கு. ஹரியானா கிச்சடி வேற மாதிரி இருக்கும், யூபி கிச்சடி வேற மாதிரி இருக்கும், அதுக்கப்புறம் ஹிமாச்சல் பிரதேஷ் கிச்சடி வேற மாதிரி இருக்கும், ராஜஸ்தான் கிச்சடி வேற மாதிரி இருக்கும். இது மாதிரி ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் ஒவ்வொரு கிச்சடி. கிச்சடிக்கு ஒரு டெஃபினிஷன் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா தெரியுமா உங்களுக்கு? புஷ்கலாமா தெரியுமா உங்களுக்கு? கிச்சடி பண்ணுவீங்களா? என்ன டெஃபினிஷன் சொல்லுங்க பார்க்கலாம். கிச்சடினா என்ன டெஃபினிஷன்? அது கிச்சடி இல்லை, கிச்சடின்றதுக்கு மீனிங் என்னன்னா தன்னோட நீங்க ஐட்டத்தெல்லாம் சொல்லிட்டீங்க, ஆனா பக்குவம் பண்ணதுக்கு பிறகு அந்த ஒரு ஐட்டமும் தனிச்சு தெரியக்கூடாது. அரிசியா தெரியக்கூடாது, பருப்பா தெரியக்கூடாது, காய்கறியா தெரியக்கூடாது. ஒன்னோட ஒண்ணு என்ன ஆயிடணும், அது ரூபத்தை எல்லாத்தையும் அது என்ன ஆயிடணும், மிக்ஸ் ஆகி போயிடணும். ஆமா, அப்ப கிச்சடிக்கு வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா 3 விசில்ல எடுத்தீங்கன்னா கிச்சடி வராது. குக்கர்ல 5 விசில் 6 விசில் விட்டீங்கன்னா ஒன்னோட ஒண்ணு மெர்ஜ் ஆயிடும் உங்களுக்கு. அதான் கிச்சடி. அப்ப நமக்குள்ளார வந்து பாத்தீங்கன்னா ஒரு தாட்டுல நீங்க அடுத்தடுத்த தாட்டு சேர்த்துக்கிட்டே வந்தீங்கன்னா, கேரி பண்ணிக்கிட்டே போச்சுன்னா அப்ப என்ன ஆயிடும்னு கேட்டீங்கன்னா தாட்ஸ் எல்லாமே கிச்சடி ஆயிடும். தாட்ஸ் எல்லாம் ஒண்ணு கலந்து கலவசாதமா ஒண்ணு கூட்டாஞ்சோறு மாதிரி ஆயிடும் உங்களுக்கு. அப்ப வந்து பாத்தீங்கன்னா ஆமா, அப்ப தெளிவு இருக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா எந்த ஒரு புத்தி விருத்திலையும் என்ன இருக்காதுன்னு கேட்டீங்கன்னா ஒரு தெளிவு இல்லாமல் போய்விடும். இதான் பைத்தியம் நம்ம சொல்றோம் உங்களுக்கு. இதான் பைத்தியம். உங்களுக்கு என்ன ஆகும் தெரியுங்களா? உங்களுக்கு சைக்கட்ரிஸ்ட்லாம் வந்து பாத்தீங்கன்னா நிறைய மாடர்ன் ஃபிலிம்ஸ்ல நிறைய இருக்கு, ஹாலிவுட் ஃபிலிம்ஸ். என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஒரு சைக்காட்ரிஸ்ட் ஒருத்தர் இருக்காருன்னு வச்சுங்களேன். நான் ஒரு ஃபிலிம் பார்த்தேன், பேர் மறந்து போச்சு. நம்ம பிரபோதா தான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஃபிலிம் கொடுத்தாரு எனக்கு. நான் இதே மாதிரி யோக சூத்திரத்தை முன்னாடி எடுத்துட்டு இருக்கும் போது அவர் டைரக்டர், அவர் முன்னாடி ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில இருந்தவர், அவருக்கு எனக்கு நல்ல ஃபிலிம்லாம் கொடுப்பார். பிரபோதா என்ன பண்ணார், சுவாமி இதே மாதிரி ஒரு ஃபிலிம் இருக்கு சுவாமி அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு டவுன்லோட் பண்ணி கொண்டு வந்து கொடுத்தாரு. அந்த ஃபில்மோட தாற்பயமே என்ன அப்படின்னா ஒரு சைக்கட்ரிஸ்ட் என்ன பண்ணுவார், கவுன்சிலிங் பண்ணுறது தான் அவரோட வேலை. நிறைய பேர் வந்து 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 பார்த்தீங்கன்னா போயிட்டே இருக்காங்க. ஒரு டைம்ல என்ன ஆயிடுது அப்படின்னு கேட்டீங்கன்னா இவரோட புத்தி வந்து பாத்தீங்கன்னா பல பேரோட ஸ்டோரிஸை கேட்டு 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 இவரோட பர்சனாலிட்டி என்ன ஆகி போச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா மாறி போச்சு. ஒரு கேரக்டர் வரும், ஒரு அம்மா வந்து பாத்தீங்கன்னா ஒரு குழந்தைய வந்து பாத்தீங்கன்னா இறந்து போயிடும். அந்த குழந்தை இறந்து போனதுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அந்த அம்மாவோட லைஃப் ஃபுல்லா ட்ராஜடியா இருக்கும். அதை வந்து கவுன்சிலிங்காக இவர்கிட்ட வந்து இந்த அம்மா வந்து ரொம்ப பேசி 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 ஒரு டைம்ல என்ன ஆயிடும்னா இவருக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த அம்மாவோட மெமரிஸ் எல்லாம் என்ன ஆயிடும், இவரோட சித்தத்துல வந்து கேரி ஆயிடும்.
இவரோட பர்சனாலிட்டி என்ன ஆகி போயிடும் அப்படின்னா ஸ்ட்ராங்கா இல்லாம ஃபால் டவுன் ஆயிடுவார். இவர் கடைசியில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த அம்மா கியூர் ஆயிடுவாங்க, இவர் வந்து பைத்தியம் ஆயிடுவார். இதுதான் ஸ்டோரியோட முடிவு. நல்லா தெரிஞ்சுங்க. அந்த அம்மா கியூர் ஆயிடுவாங்க. ஏன் அப்படின்னா அவங்க இருக்கிற பாரத்தை எல்லாத்தையும் தூக்கி என்ன பண்ணிட்டாங்க, இந்த சைக்காட்ரிஸ்ட் மேல போட்டுட்டாங்க. இவர் நல்லா இருந்தவர் என்ன பண்ணிட்டார், பைத்தியம் ஆயிடுவார். அந்த அம்மா கியூர் ஆகி போயிடுவார். இதான் ஃபில்மோட எண்டு. இதே மாதிரி ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்ம அலோவ் பண்ணும் போது வந்து பார்த்தீங்கன்னா மிக்ஸ் ஆகிடும். ஒரு 10 கதைகளை கேட்டோம் அப்படின்னா சீரியஸாக உட்காந்து கேட்டோம் அப்படின்னா சைக்காட்ரிஸ்ட் மாதிரி ரொம்ப இன்டெப்த்தாக போய் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா பைத்தியம் ஆகிடும். இது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் இது. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த ப்ராப்ளம் என்ன ஆகும், ஒரு விருத்தி இன்னொரு விருத்தியை பார்க்குதுன்னு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா அப்படி ஆகும். ஆனால் நமக்கு அது மாதிரி இல்லை. கிஞ்ச அனந்த சித்தானாம் அனுபவை, அனந்த சித்தங்களோட அனுபவம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சித்தத்தோட அனுபவம் அடுத்த சித்தம், அடுத்த சித்தத்தோட அனுபவம் அடுத்த சித்தம், சித்தன சித்தவிருத்தி. ஒரு சித்தவிருத்தியோட அனுபவம் அடுத்த சித்தவிருத்திக்கு போய் அடுத்த அதோட சித்தவிருத்தி அனுபவம் அடுத்த சித்தவிருத்திக்கு போய் இது மாதிரி போகும்போது அனந்த அனுபவம் வரும்போது சதி அனந்த சித்த ஸ்மிருதி நாம். அப்ப அனந்த சித்தத்தோட ஸ்மிருதி ஒரு லாஸ்ட்ல ஒரு 100 சித்தவிருத்திக்கு அப்புறம் 101வது சித்தவிருத்தியில என்ன இருக்கும், 100 சித்தத்தோட அனுபவமும் அந்த 101வது சித்தவிருத்தியில இருக்கும். அப்படி ஆச்சுன்னா அந்த இடம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கன்ஃபியூஸா சேரு மாதிரி கலங்கி போய் ஆயிடும். அதுக்கு பேரு சங்கரக, ஸ்மிருதி சங்கரகன்னு பேரு. இப்படி பிராப்னோதி. அதனால என்ன ஆகும், அத்தக சித்த சிதிசக்தி பாஸ்யம் சித்தமிதி சித்தம். ஆனா நமக்கு அது மாதிரி ஆகிறது இல்லை, நமக்கு அது மாதிரி ஆகிறது இல்லை. நமக்கு நல்லா தெளிவா தெரியுது ஒரு சித்தவிருத்தியில ஒரு விஷயம்தான் இருக்கு. மலைனா மலைதான், அடுத்தது மரம்னா மரம் தான். எப்பவுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு விருத்தியில இன்னொரு விருத்தி ஏறி டிராவல் பண்றது இல்லை. எல்லா விருத்திகளும் க்ஷணிக்கத்துல தோன்றி க்ஷணிக்கத்துல மறைஞ்சுக்கிட்டு இருக்கு. எல்லா சித்த விருத்திக்கும் என்னன்னா விஷயம் ஒரே ஒரு விஷயம் தான். ஒரு சித்த விருத்திக்கு ஒரு விஷயம்தான் இருக்கோ இல்லைய, நம்ம அனுபவத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சித்த விருத்திக்கு அநேக விஷயங்கள் இருக்கிறது தெரியல. அப்ப யார் அறியறா அப்படின்னு கேட்டீங்கன்னா தெளிவா இங்க ஆச்சரிய சொல்றார். அத்தக ஆகையினால் சித்தமே இன்னொரு சித்தத்தை அறியாது, ஒரு சித்த விருத்தி இன்னொரு சித்த விருத்தியை அறியாது. ஏன் அப்படின்னா ரொம்ப சிம்பிள், ஜடத்வாத் திருஷ்யத்வாத். நம்ம போன ஹேத்துவை நம்ம பார்த்துட்டோம். திருஷ்யத்வாத்னு ஒரு ஹேத்து வச்சிருக்கோம். பார்க்கப்படுவதால் அது வந்து பார்த்தீங்கன்னா சுவாபாசம் இல்லை. எது எது எல்லாம் பார்க்கப்படுவதாக இருக்கிறதோ அது அது எல்லாம் சொந்த பிரகாசம் இல்லாதவை. அப்ப அந்த சித்தவிருத்திகள் எல்லாமே ஜடம். அதை அறியக்கூடியது யாரா இருக்கணும், ஆச்சரிய சொல்றாரு. ஆகையினால் சிதிசக்தி பாஸ்யம். சிதிசக்தினா சைத்தன்யம் சொல்லக்கூடிய ஆத்மா, ஆத்மாவினால் பிரகாசப்படுத்தக்கூடியதா, பாஸ்யம்னா பிரகாசப்படுத்தக்கூடியதாக இந்த சித்தவிருத்திகள் இருக்கின்றன. அப்ப சித்தவிருத்தியை அறிபவன் சித்தவிருத்தியே இல்லை, சித்தவிருத்தியை அறிபவன் வேற ஒருத்தன், வெறும் சைத்தன்யமா இருக்கக்கூடிய சேத்தனன். அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா சித்தமிதி சித்தம். அதாவது சிதிசக்தியினால பிரகாசிக்கக்கூடியதாக சித்தம் இருக்கிறது என்பது சித்தமாகிறது. இப்ப நம்ம அனுபவத்திலே நம்ம பார்க்கிறோம். என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த புத்தி விருத்தியில எத்தனை புத்தி விருத்தி இருக்கோ அதை எல்லாத்தையும் அறிபவன் யார் அப்படின்னா நான் தானே இருக்கேன். என் புத்தி வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு இது தெரியும் அது தெரியும் நம்ம சொல்றோமே, இந்த எனக்கு இது தெரியும் அது தெரியும்னு சொல்றதெல்லாம் எதுல இருந்து சொல்றா அப்படின்னு கேட்டீங்கன்னா வேதாந்தத்துல ஒரு ஸ்டெப் இதுக்கு போறோம். என்ன போறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா புத்தியில என்ன இருக்குன்னு நம்ம பார்த்துருக்கோம், அகங்காரம் இருக்கும். புத்தியில என்ன இருக்கும், அகங்கார தத்துவம் புத்தியில இருக்கு. அந்த அகங்கார தத்துவம் என்ன பண்ணுது அப்படின்னா புத்தியில உண்டாகக்கூடிய எல்லா அறிவுகளையும் எல்லா அறியாமைகளையும், அறிவும் புத்தி விருத்தி தான், அறியாமையும் புத்தி விருத்தி தான். எனக்கு பிரெஞ்சு தெரியாதுன்றதும் புத்தி விருத்தி தான், எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா யோக சூத்திரம் தெரியும்ன்றதும் புத்தி விருத்தி தான். அப்ப தெரிந்தது தெரியாதது இந்த ரெண்டு விருத்தியையும் அந்த புத்தியிலேயே இருந்துகிட்டு பக்கத்திலேயே இருந்துகிட்டு ஒருத்தன் அபிமானி ஒருத்தன் இருக்கான். யார் அபிமானி? ஜீவன். அந்த ஜீவாத்மா வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுது அப்படின்னு கேட்டீங்கன்னா ரிஃப்ளெக்ஷன் கான்சியஸ்னஸ். அந்த ஜீவன் என்ன பண்றான் அப்படின்னா என்னோட புத்திக்கு எனக்கு இது தெரியும் அது தெரியும் அப்படின்னு அபிமானப்படுது. அந்த புத்தியில இருக்கிற எல்லா அறிவு அறியாமை எல்லாத்துல இருந்தும் கிரெடிட் எடுக்கிறவன் அந்த அபிமானி. அந்த ரிஃப்ளெக்ஷன் கான்சியஸ்னஸ் தான் அபிமானி. அப்ப புத்திக்கு புத்தியே தெரியாது, புத்தியை பிரகாசிக்கிறது அந்த அபிமானி தான் என்ன பண்றான், அறிகின்றான்,
கிரெடிட் எடுத்துக்கிறான், பலனை எடுத்துக்கிறான். அந்த பலனை எடுக்கிறதுனால அவனுக்கு என்ன பேர் அப்படின்னா வேதாந்தத்துல அதுக்கு என்ன பேர் சொல்லுவோம்? பல வியாப்தி அப்படின்னு பேர். அகங்காரத்துக்கு என்ன பேரு? எந்த ஜீவராசியா இருந்தாலும் ஒரு விருத்தி பாத்தீங்கன்னா புத்தியில ஒரு விருத்தி உண்டாச்சுனாவே அந்த விருத்தியில இருந்து உண்டாகக்கூடிய ஞானம் அஜ்ஞானம் இது எல்லாத்துல இருந்தும் அபிமானத்தை அடைஞ்சி அதுல பாத்தீங்கன்னா ஒருத்தன் பலன் எடுக்கிறவன் கிரெடிட் எடுக்கிறவன் இருப்பான். அவன்தான் பல வியாப்தின்னு பேரு, ஜீவாத்மா அப்படின்னு புரிஞ்சுக்கணும். இதோட இது நிப்பாட்டம். 22வது சூத்திரத்தை பாத்தீங்கன்னா ஆரம்பிக்கிறார். விருத்திக்காரர் ஒரு அவதாரிக்கா எழுதுறார். நனு கூட்டஸ்த நித்யாயாச்ச கூட்டஸ்த நித்யாயாக சிதிசக்தேஹே. இந்த ஆத்மாக்கு என்ன பேரு அப்படின்னு கேட்டீங்கன்னா வேதாந்தத்திலையும் ஒரே நாமம் தான், இங்கேயும் ஒரே நாமம் தான். கூட்டஸ்த அப்படின்னு ஒரு பேர். இதுக்கும் சங்கர பாஷ்யத்துல ஏற்கனவே வந்துருச்சுல கூட்டஸ்த சப்தம் வந்துருச்சு. கூட்டம்னா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா நிறைய அர்த்தம் ஆச்சாரியர் சங்கர பாஷ்யத்துல சொல்லுவார். கூட்டம் அப்படின்னா என்ன அர்த்தம்னா கூட்ட இவ திஷ்டதி இது கூட்டஸ்தகன் ஒரு சிம்பிள் ஒரு லட்சணம் 15வது அத்தியாயத்துல வந்துச்சு. பகவத்கீதையில 15வது அத்தியாயத்துல வந்துச்சு. முதல்ல பாத்தீங்கன்னா கூட்டன்ற ஒரு நாமத்தை எடுத்துங்க. கூட்டம்னா என்ன அர்த்தம் அப்படின்னா ஸ்ட்ராங்கா நிக்கிறது. நான் ஏற்கனவே உங்களுக்கு நல்லா சொல்லியிருக்கேன். செருப்பு தைக்கிறவனோட செருப்பு தைக்கிறவன்ட்ட பாத்தீங்கன்னா ஒரு இரும்பு பாத்தீங்கன்னா பிளேட் போட்டு கீழே ஒரு பில்லர் மாதிரி ஒன்று வச்சிருப்பான். அது மேல ஒரு காளான் மாதிரி மஷ்ரூம் மாதிரி ஒரு ஹெட் இருக்கும். அதுக்கு அதுலதான் வச்சுக்கிட்டு என்ன பண்ணுவான், செப்பல்ல நம்ம கொடுத்தோம்னா அதுதான் எடுத்து வச்சு அடிப்பா எல்லாம் பண்ணுவான், நம்மள்கிட்ட கொடுப்பான். அப்ப அதுக்கு என்ன பேரு அப்படின்னா ஸ்ட்ராங்கா இருக்கும். அது பேஸ் ஸ்ட்ராங்கா இருக்கும். நீங்க மேல வச்சு எல்லாத்தையும் அடிக்கிறதுக்கு பேஸ் ஒன்று இருக்கணும். இப்ப ஸ்கிரீன் இருக்குல்ல, ஸ்கிரீன் பாத்தீங்கன்னா எப்படி இருக்கு, ஆடிக்கிட்டு இருக்கா ஆடாம இருக்கா? ஆடாம இருக்குல்ல. ஆனா காட்சிகள் எல்லாம் ஆடிக்கிட்டு இருக்கு. அதே மாதிரி எது பாத்தீங்கன்னா ஆடக்கூடிய அசையக்கூடியவைகளுக்கு ஆதாரமா ஒரு ஸ்திரமான தத்துவம் ஒண்ணு இருக்கோ அதுக்கு பேர் கூட்டக அப்படின்னு பேர். கூட்டகன்னு அர்த்தம் பேஸ், ஆடாம இருக்கிற பேஸ். கூட்டஸ்தக அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா கூட்ட இவ திஷ்டதி. எந்த தத்துவமானது அந்த கூட்டம்னு சொல்லக்கூடிய பேஸ் மாதிரியே இருக்கிறதோ, நிலையாக இருக்கிறதோ, நிர்விகாரமா இருக்கிறதோ அதற்கு பெயர் கூட்டஸ்தன்னு பேரு, ஆத்மாக்கு பேர். அந்த கூட்டஸ்தம் எப்படி இருக்கும்? நித்தியம். எது நிலையா இருக்கோ அந்த தத்துவம் நித்தியம், கூட்டஸ்த நித்தியம் அப்படின்னு பேர். சினிமா ஸ்கிரீன் பாத்தீங்கன்னா கூட்டஸ்த நித்தியமா இருக்கு. நிறைய காட்சிகள் வருது போகுது, நிறைய பிலிம் வருது போகுது. ஆனா பாத்தீங்கன்னா ஒரு தியேட்டர்ல இருக்க ஸ்கிரீன் பாத்தீங்கன்னா அவன் வருஷக்கணக்கா 10-20 வருஷம் அந்த ஸ்கிரீன் அப்படியே தான் இருக்கும். அசையவே அசையாது, கிளீன் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க, வேற எதுவும் பண்ண மாட்டாங்க. ஸ்கிரீன் அப்படியே இருக்கும். அதுக்குள்ளார பாத்தீங்கன்னா 100கணக்கான பிலிம் வந்துடும், ஏகப்பட்ட கேரக்டர்ஸ் வந்துடும், எல்லாம் போயிட்டே இருக்கும். ஆனா அது பாட்டுக்கு இருக்கும். அதனால அதுக்கு பேர் என்ன பேரு? கூட்டஸ்த நித்தியம். அதே மாதிரி இந்த ஆத்மா எப்படிப்பட்டதா இருக்கு? ஆத்மா பாத்தீங்கன்னா நிலையா இருக்கு. யாரு பிலிம் ரோல் ஓட்டுறா? இந்த புத்தி. இந்த புத்தியில என்ன வருது? நிறைய பிலிம் வந்துகிட்டே போகுது, நிறைய கேரக்டர் வருது, எல்லாம் வந்து போயிட்டே இருக்கு. சினிமா இந்த மனசு அந்த கரணம் இருக்குல்ல, நிறைய பிலிம் காட்டிக்கிட்டே இருக்கு. என்ன பிலிம் காட்டினாலும் பின்னாடி இருக்கிற அந்த ஸ்கிரீன் மாதிரி இருக்கிற இந்த ஆத்மா கூட்டஸ்த நித்தியம். இதுதான் இங்க சொல்லுது. கூட்டஸ்த நித்யாயாக சிதிசக்தேகே. இந்த சிதிசக்தி, இதுக்கு பேர் என்ன பேரு? கூட்டஸ்த நித்தியமா இருக்கிறது சைத்தன்யம். சிதிசக்தின்னு என்ன அர்த்தம்? பார்க்கின்ற சக்தி, பிரகாசிக்கின்ற சக்தி, ஜோதி ஸ்வரூபம்னு ஆத்மாக்கு பேர். அப்போ நிலையாயிருக்கும், நித்தியமாயிருக்கும், கூட பிரகாசிக்கிற தன்மை, எல்லாத்தையும் பிரகாசிக்கிற தன்மை சிதிசக்தின்னு பேர். அதனுடைய அந்த சிதிசக்தியும் அது பாத்தீங்கன்னா சித்தேன, அது என்ன பண்ணுது? சித்தத்தோட பாத்தீங்கன்னா கிரியாபூர்வக சம்பிரயோக. அது பாத்தீங்கன்னா என்ன பண்ணுது அப்படின்னா சேரணும். அப்படின்னா இப்ப நான் ஒரு கையை வச்சிருக்கேன், இந்த கையை வச்சிருக்கேன் அப்படின்னா இந்த ரெண்டும் பாத்தீங்கன்னா ஒண்ணு சேரணும்ல. இப்போ சேர்ந்தா ஒரு கிரியா நடக்குதா இல்லையா? ஒரு கிரியா நடந்துருச்சு, ஒரு கர்மா நடக்குது இல்ல. ஒண்ணு வேற ஒண்ணு அடையறதுக்கு பாத்தீங்கன்னா சேரணும் அப்படின்னா ஒரு கிரியா நடக்குமா நடக்காதா? கண்டிப்பா ஒண்ணு வேற ஒன்னோட சேரணும் அப்படின்னா, சயோகத்தை அடையணும் அப்படின்னா அங்க ஒரு கிரியா நடக்கணும். இப்ப நான் கேட்கிறேன் என்னன்னா,
சிதிசக்தின்னு சொல்லக்கூடிய சைத்தன்யம் இந்த சித்தத்தோட வந்து பாத்தீங்கன்னா ஒரு சம்பந்தத்தை அடையுது. அந்த சம்பந்தத்தை அடையிறதுக்கு ஒரு கிரியாபூர்வக அப்படின்னா ஒரு செயல் வந்து பாத்தீங்கன்னா நடக்கும். நான் அப்படின்ற ஆத்மாவும் இந்த ஆத்மாவுக்கு ஆப்ஜெக்டா இருக்கிற அந்த புத்தி விருத்தியும் சித்தம்னு சொல்லக்கூடிய புத்தி விருத்தியும் ஒன்னோட ஒன்று சேர்றதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிரியா நடக்கும். அந்த கிரியாபூர்வக சம்பிரயோக அப்படின்னா அசம்பவாத் நடக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரெண்டு சயோகம் நடக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா நடக்கவே நடக்காது சாமி. எப்படி அப்படின்னா, ஒன்று சேத்தனம், ஒன்று ஜடம், ஒன்று திரஷ்டா, ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா திருஷ்யம். திருஷ்யம் எப்பவுமே திருஷ்யம்தான். இந்த சித்தம் ஜடம், ஜடம் எப்பவுமே ஜடம் தான். நான் சதா வந்து பார்த்தீங்கன்னா சைத்தன்ய சுரூபம், பிரகாசம் மட்டும்தான். பிரகாசத்துக்கு எங்கேயாவது ஒரு ஜட வஸ்துவோட சயோகத்தை சொல்ல முடியுமா? இப்ப நம்ம இந்த ரூம் ஃபுல்லா வியாபிச்சிருக்கு, பிரகாசம் இருக்கு, சூரியனோட பிரகாசம் ரூம்குள்ளார ஃபுல்லா வந்திருக்கு. இப்ப இந்த ரூம்ல இருக்கிற எல்லா வஸ்துவோடைய சூரிய ஒளி சம்பந்தப்பட்டிருக்கு அப்படின்னு சொன்னா உண்மையா பொய்யா? உண்மையா பொய்யா? இல்ல அப்படி சம்பந்தப்பட்ட என்ன ஆகும் தெரியுங்களா? உங்களுக்கு சம்பந்தப்பட்ட என்ன ஆகும் தெரியுங்களா? இதுல இருக்க தோஷம்லாம் அதுக்கு மாறிடும். ஒரு கலர்ல ஒயிட் கலர் கிளாத்தை வந்து பாத்தீங்கன்னா நீங்க உள்ள முக்கி எடுக்கும் போது அந்த கலர் தண்ணியில இருக்கிற கலர் இந்த வஸ்திரத்துக்கு வந்துடுது. அதே மாதிரி என்ன ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, சைத்தன்யம் இந்த புத்தி விருத்தியோட வாஸ்தவத்துல சம்பந்தத்தை வாஸ்தவத்துல அடைஞ்சுது அப்படின்னா இந்த சித்தத்துல இருக்கிற தோஷங்கள் எல்லாம் என்ன ஆயிடும்? இதுக்கு டிரான்ஸ்பர் ஆயிடும். அப்ப வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த சம்பந்தம் வந்து பாத்தீங்க அப்படின்னா சம்பவிக்குமா அப்படின்னா, ஒரு லைட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு வஸ்துவோட சம்பந்தம் சம்பவிக்காது. ஒரு லைட்டு, எது லைட்டு? சைத்தன்யம்ன்றது லைட்டு, ஆத்மான்றது பிரகாசம். அந்த பிரகாசத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த ஜடமா இருக்கிற சித்த விருத்திகளோட எந்த சம்பந்தமும் சம்பவிக்காது ஒரு கிரியாபூர்வமா. ஏன் அப்படின்னா பிரகாசம் எந்த ஒரு கிரியாவும் பண்ணாது. ஒரு லைட்ல வந்து பாத்தீங்கன்னா கிரியா நடக்காது. லைட்டோட வேலை என்ன அப்படின்னா பிரகாசிக்கிறது மட்டும்தான் லைட்டோட வேலை. அது கூட பிரகாசிக்கிறது அப்படின்றத வந்து பாத்தீங்கன்னா கேனோபனிஷத் பாஷ்யத்துல எல்லாம் சொல்லுவார் ஆச்சாரியார். என்னன்னா நம்ம சொல்றோம்ல, சூரியன் வந்து பிரகாசிக்கின்றான். சரியா தப்பா? பிரயோகத்துல தப்பா சரியா? அக்னி சுடுது, அக்னி வந்து பாத்தீங்கன்னா என்ன சுற்றுச்சு, அக்னி வந்து என்ன சுற்றுச்சு, அக்னி என்ன சுற்றுச்சு. சூரியன் வந்து பாத்தீங்க அப்படின்னா பிரகாசிக்கின்றான். நம்ம சொல்ற வார்த்தை தப்பா சரியா அப்படின்னா ரிலேட்டிவா சரி. ஆனா வந்து பாத்தீங்கன்னா சூரியன் பிரகாசிக்கிற காரியத்தை செய்வதில்லை. அப்ப சூரியனோட சுபாவம் என்ன அப்படின்னா பிரகாசம்தான் சூரியனோட சுபாவம். சூரியனோட சுபாவமே பிரகாசம். ஆனா நம்ம என்ன பண்ணிட்டோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, சூரியன் பிரகாசிக்கின்றான் அப்படின்னு நம்ம என்ன பண்றோம்? நான் அடுத்த கேள்வி கேட்பேன். அப்ப சூரியன் பிரகாசிக்கிறான்னா பிரகாசிக்காத சூரியனை என்னைக்காவது நீங்க பார்த்திருக்கீங்களான்னு நான் கேள்வி கேட்பேன். இப்ப நான் பாடம் எடுக்கிறேன், சுவாமி பாடம் எடுக்கின்றார். அப்போ கிளாஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் என்ன பண்ணுவார்? பாடம் எடுக்க மாட்டார். அப்ப நீங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு காரியத்தை சொல்லணும் அப்படின்னா செய்யணும் செய்யாம இருக்கணும், ரெண்டும் அங்க காரியத்துல வந்துடும். உங்களுக்கு பாடம் எடுக்கிறார், மீதி நேரம் பாடம் எடுக்காம இருக்கார். அதே மாதிரி சூரியன் பிரகாசிக்கிறான்னு சொல்லிட்டீங்க அப்படின்னா சூரியன் பிரகாசிக்காத சூரியனை எங்கேயாவது இருக்காரா? அப்ப கண்டிப்பா என்ன அர்த்தம்னு கேட்டீங்கன்னா, நம்ம தான் என்ன பண்றோம் அப்படின்னா சூரியன் பிரகாசிக்கின்றான் அப்படின்னு நம்ம என்ன பண்றோம்? ஒன்ன வந்து ஆரோப்பம் பண்ணி பார்க்கிறோம், சூப்பர் இம்போஸ் பண்றோம் சூரியனுக்கு மேல. அக்னி சுற்றுச்சு, சரியா தப்பா? என்ன வந்து பாத்தீங்கன்னா தீ சுற்றுச்சு, அக்னி எரிச்சிடுச்சு, அக்னி எரிச்சிடுச்சு, அக்னி சுற்றுச்சு அப்படின்றோம். ஐயோ கையை சுற்றுச்சு. அக்னி வந்து பாத்தீங்கன்னா சுடுற காரியத்தை தான் பண்ணிட்டு இருக்காது. அக்னியோட சுபாவம் என்னது? அக்னியோட சுபாவம் தகிப்பு, தகிக்கிறது தான் அதோட சுபாவம். அது யாரையும் சுடுற காரியத்தை பண்ணவே இல்லை. யாரும் சுட்டுக்கிட்டா? நான் கையை வச்சு நான் சுட்டுக்கிட்டேன். இனிமே நம்ம என்ன பண்ணணும்? பிரயோகம் கரெக்டா பண்ணோம் அப்படின்னா எனக்கு கையை நான் வந்து அக்னியில வச்சு சுட்டுக்கிட்டேன், அக்னியில கையை வச்சு நான் சுட்டுக்கிட்டேன். சூரியன் வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்றான் அப்படின்னா பிரகாசிக்கின்றான் அப்படின்றது ரிலேட்டிவ்.
இதே மாதிரி தான் வந்து பாத்தீங்கன்னா ஆத்மாவை வந்து பாத்தீங்கன்னா நம்ம சொல்றோம் ஆத்மா அறிகின்றதுன்னு நம்ம சொல்றோம் பாத்தீங்களா. ஆத்மா அறிகின்றது, புத்தி விருத்தியை ஆத்மா அறிகின்றதுன்னு நம்ம சொல்றோமே, இதுவும் கூட வந்து பாத்தீங்கன்னா சரியானது இல்லை. எப்படி சூரியன் இந்த லோகத்தை பிரகாசிக்கின்றான்னு சொல்றது வந்து பாத்தீங்கன்னா பாதி உண்மை பாதி பொய்யோ, ரிலேட்டிவா உண்மை ஆனா அப்சல்யூட்டா வந்து பாத்தீங்கன்னா உண்மை இல்லையோ, அதே மாதிரி ஆத்மா வந்து பாத்தீங்க அப்படின்னா புத்தி விருத்தியோட சம்பந்தத்தை அடைகிறது அப்படின்னு நம்ம சொல்றோம் அப்படின்னா, அறிகிறது அப்படின்னு நம்ம சொல்றோம் அப்படின்னா அது பொய்யானது. அப்ப வந்து பாத்தீங்க அப்படின்னா சம்பந்தம் ரெண்டுத்துக்குமே சம்பவிக்கவே சம்பவிக்காது. ஜடத்துக்கும் சேத்தனத்துக்கும் சம்பவம் இல்லவே இல்லை, சம்பந்தம் பண்ணவே முடியாது. ஆனா இப்ப என்ன பண்ணிருக்கோம், சம்சாரம் என்ன தெரியுங்களா, என்ன பண்ணிருக்கோம், திரஷ்டு திருஷ்ய சயோகயோகோ ஏயஹே. அப்ப வந்து பாத்தீங்கன்னா சம்பந்தம் நடந்த மாதிரி வந்து நடக்குது. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா தஸ்ய ஹேத்துர் அவித்யா. ஆனா நம்ம கலந்து இருக்க மாதிரி தானே சுவாமி தெரியுது. நான் மனசு, நான் புத்தி, அபிமானம் இருக்கா உங்களுக்கு? ஆமா சுவாமி. தனித்தனியா பிரிச்சு ஏதாவது பார்த்துருக்கோமா? என்னைக்காவது பிரிச்சே பார்க்காம தான் சுவாமி சேர்ந்தே இருக்கும். நான் அப்படின்னா உடம்போட சேர்ந்து இருக்கும், நான் அப்படின்னா இந்திரியங்களோட சேர்ந்து இருக்கும், நான் மனசுன்றதோட சேர்ந்து இருக்கும், நான் புத்தியோட சேர்ந்து இருக்கேன், நான் பிராணனோடு சேர்ந்து இருக்கேன். இப்படிதான் விவகாரம் போயிட்டு இருக்கு. அப்ப வந்து பாத்தீங்கன்னா சேர்ந்து சேரவே சேராதுன்றீங்க, ஆனா சேர்ந்து தானே நம்ம இருக்கோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா சேர்ந்த மாதிரி, சேர்ந்த மாதிரி எந்த காலத்திலையும் ஆத்மா அசங்கோயம் புருஷகன்னு மந்திரங்கள் சொல்லுது. இந்த ஆத்மா வந்து பாத்தீங்கன்னா எதோடையும் சம்பந்தம் இல்லாதது. ஆத்மாவோட நீங்க எதையுமே சேர்க்க முடியாது. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆத்மா சூரிய பிரகாசம் மாதிரி, வெறும் பிரகாசம். இந்த பிரகாசம் வந்து பாத்தீங்கன்னா இந்த உலகத்தை எல்லாத்தையும் வந்து பாத்தீங்கன்னா பிரகாசப்படுத்துது. ஆனா இந்த பிரகாசத்துல எந்த ஒரு சம்பந்தமும் வஸ்துக்களோட இல்லவே இல்லை. அதே போல இந்த ஆத்மா வந்து பாத்தீங்கன்னா புத்தி விருத்திகளை எல்லாத்தையும் பிரகாசிக்குது. ஆனா புத்தி விருத்திகளை எல்லாத்தையும் பிரகாசிச்சாலும் அந்த ஆத்மாக்கும் அந்த புத்தி விருத்திக்கும் சித்தத்துக்கும் வந்து பாத்தீங்கன்னா எந்த சம்பந்தமும் இல்லை. இப்ப பூர்வபக்ஷி எதான் கேட்கிறா என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த சம்யோகம்ன்றது வந்து சம்பவிக்கவே சம்பவிக்காது. சம்யோக அசம்பவாத் கதம் தத்தையா கதம் தத்தையா பாஸ்யமித்யதாக. சம்பந்தமே இல்லை அப்படின்னும் போது, சம்பந்தமே சம்பவிக்காதுன்னும் போது, ஒன்னை ஒன்னு பிரகாசிக்கிறது, இந்த சித்தத்தை வந்து ஆத்மா பிரகாசிக்குதுன்னு எப்படி சொல்லுவீங்க? சம்பந்தம் வந்தா தானே பிரகாசிக்கிறது நடக்கும். சம்பந்தமே நடக்கல அப்படின்னா இந்த ஆத்மாவை வந்து பாத்தீங்கன்னா இந்த புத்தி விருத்திகளை அறிகின்றது அப்படின்னு நம்ம சொல்றோம்ல. நான் என்னுடைய புத்தியை அறிகின்றேன், நான் என்னோட புத்தியை அறிகின்றேன் அப்படின்னா இந்த ஆத்மாவுக்கும் புத்திக்கும் சம்பந்தமே சம்பவிக்காம அறிதல் எப்படி நடக்கும்? கேள்வி நல்லா முக்கியமா படிச்சுங்க. அப்ப நான் வந்து பாத்தீங்கன்னா இந்த தேகத்தோட சம்பந்தம் இல்லை, மனசோட சம்பந்தம் இல்லை, புத்தியோட சம்பந்தம் இல்லை. அப்ப சம்பந்தம் இல்லாதவன் வந்து பாத்தீங்கன்னா எப்படி அறிய முடியும்? அறியணும் அப்படின்னா ஒரு சம்பந்தம் சம்பவிக்கணும். எப்படி வந்து சம்பந்தம் சம்பவிக்காத இதுல எப்படி வந்து பாத்தீங்கன்னா தண்ணியில வந்து பாத்தீங்கன்னா எண்ணெயை ஊத்துனீங்கன்னா என்ன ஆகும்? மேல மிதக்கும். ஒட்டுமா ஒட்டாதா? தண்ணியோட ஒட்டாது. ஆனா எங்க இருக்கு? தண்ணிக்கு மேலதான் மிதக்கும். தண்ணிக்கு மேலதான் மிதக்கும். ஆனா தண்ணியோட ஒண்ணு கலக்கவே கலக்காது உங்களுக்கு. அப்ப வந்து பாத்தீங்கன்னா சம்பந்தம் சம்பவிச்சுதா அப்படின்னு கேட்டீங்கன்னா சம்பந்தம் சம்பவிச்ச மாதிரி தெரியும் ஒழிய சம்பவிக்கல, சம்பவிக்கவே இல்லை உங்களுக்கு. அப்ப வந்து அதே மாதிரி தான் இந்த ஆத்மா வந்து பாத்தீங்கன்னா நமக்கு தேகாதிகளோட சம்பந்தப்பட்ட மாதிரி தெரியுது, வாஸ்தவத்துல சம்பவிக்கவே இல்லை. எப்போ சாமி இது மாதிரி ஆச்சு? இதான் பிரம்மன்னு பேர். இந்த இப்ப நமக்கு சம்பவிச்ச மாதிரி தெரியும் சொல்றோம்ல, இதுக்கு வந்து பிரம்மசூத்திரத்துல இதுக்கு என்ன பேர் அப்படின்னா அத்தியாசம் அப்படின்னு பேர். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன்ல, தர்மி அத்தியாசம், தர்ம அத்தியாசம். ரெண்டு அத்தியாசம் வந்து பாத்தீங்கன்னா இருக்கு பிரம்மசூத்திரத்துல. முதல் ஆரம்பிக்கும் போதே என்ன பேருனா அத்தியாச பாஷ்யம் அப்படின்னு பேர். இந்த மொத்த சம்சாரத்தையும் என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா அவித்யா. நானும் திரஷ்டாவா இருக்கிற நானும் திருஷ்யமா இருக்கிற அந்த சித்தமும் ஒன்றா ஆன மாதிரி தெரியுது. கயிறுக்கு மேல பாம்பு இருக்கிற மாதிரி தெரியுது, சிப்பிக்கு மேல வெள்ளி இருக்கிற மாதிரி தெரியுது, காணலுக்கு மேல ஜலம் இருக்கிற மாதிரி தெரியுது. அப்ப வந்து பாத்தீங்கன்னா வாஸ்தவமா அப்படின்னா இல்லை. இத சொல்றதுக்காக தான் 22வது சூத்திரம்
ஆரம்பிக்கப்படும். சித்தேர பிரதிசங்கிரமாயாக. சித்தேர், சித்தேர் இல்ல, இத்து போட்டீங்கன்னா சித்தமாயிடும், மாயா. இத்த எடுத்துட்டீங்க அப்படின்னா சித்தி, சித்த, சித்து, சித்து, சித்த. ஒரு தக்காரத்தை போட்டீங்கன்னா மாயா அம்சம் ஆயிடும், தக்காரத்தை எடுத்துட்டு சொன்னீங்கன்னா சித்துன்னு ஆயிடும். அடிச்சா சித்தேர் அப்பிரதிசங்கிரமாயாக ததாகார ஆபத்தோ, ததாகார ஆபத்தோ ஸ்வபுத்தி சம்வேதனம், ஸ்வபுத்தி சம்வேதனம். சித்தேர பிரதிசங்கிரமாயாக ததாகார பத்தோ ஸ்வபுத்தி சம்வேதனம். சித்தேர பிரதிசங்கிரமாயாக ததாகார ஆபத்தோ ஸ்வபுத்தி சம்வேதனம். ரொம்ப முக்கியமான சூத்திரம் இது. புருஷனை பத்தி, ஆத்மாவை பத்தி பாத்தீங்கன்னா ரொம்ப கிளாரிட்டி கொடுக்கறது. சித்தேர், சித்தேர்னா என்ன அர்த்தம் அப்படின்னா சிதி சக்தி, சைத்தன்யம், ஆத்மான்னு பேரு. சிதி அப்படின்னா சிதி சக்தி, சித்தி சக்தினா சைத்தன்ய சக்தின்னு அர்த்தம். சைத்தன்யத்துக்கு என்ன சக்தி இருக்கு அப்படின்னா உணர்தல், அறிதல். இதான் பாத்தீங்கன்னா பிரகாசித்தல். சூரியனுக்கு என்ன சக்தி இருக்கு அப்படின்னு கேட்டா என்ன சொல்லுவோம்? சூரியனோட சக்தி பிரகாசம், சூரியனோட சக்தி பிரகாசம். அதே மாதிரி ஆத்மாவோட சக்தி என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா சுயம் ஜோதி, பிரகாசம் தான் அந்த சைத்தன்யத்தோட சக்தி. அப்ப சிதி சக்தி, சிதி சக்தின்னு எங்கேயாவது வந்துச்சு அப்படின்னா சிதி சக்தினா சைத்தன்யம், பிரகாசம்னு அர்த்தம். அந்த பிரகாசம் எப்படிப்பட்டது அப்படின்னு கேட்டீங்கன்னா ரொம்ப கிளியரா சொல்லுது, அப்பிரதிசங்கிரமாக. பிரதிசங்கிரமம் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒன்றோடு ஒன்று கலக்கிறதுக்கு பேரு பிரதிசங்கிரமம் அப்படின்னு பேரு. ஒன்னு வேற ஒன்னோட கலந்தா அதுக்கு பேரு பிரதிசங்கிரமம் அப்படின்னு பேரு. அப்பிரதிசங்கிரமம் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா ஒன்னு இன்னத்தோட கலக்காம இருந்துச்சுன்னா அதுக்கு பேரு அப்பிரதிசங்கிரமம் அப்படின்னு பேரு. ஸ்கிரீனுக்கு மேல பாத்தீங்கன்னா காட்சிகள் எல்லாத்தையும் பார்க்கிறோம். ஸ்கிரீனோட சேர்ந்துச்சா இல்லையா? சேரல. ஸ்கிரீனோட ஒண்ணு கலக்கவே இல்லை. ஆனா பாத்தீங்கன்னா எங்க நம்ம பார்க்கிறோம்? ஸ்கிரீனுக்கு மேலதான் பார்க்கிறோம். ஆனா ஸ்கிரீனோட ஒரு சம்பந்தமும் அந்த காட்சிகளுக்கு இல்லவே இல்லை. அப்ப ஸ்கிரீனுக்கு லட்சணம் சொல்லுங்கன்னா என்ன சொல்லலாம் அப்படின்னா அப்பிரதிசங்கிரமாக, அப்பிரதிசங்கிரமான்னு பேரு. அதே மாதிரிதான் இந்த புருஷன் சொல்லக்கூடிய சைத்தன்யம், ஆத்மா பாத்தீங்கன்னா எதோடையும் சம்பந்தம் இல்லாதது. இதுக்கு வேதாந்தத்துல என்ன பேரு அப்படின்னா அசங்கோயம் புருஷா. 15வது சாப்டர்ல வந்துச்சா அசங்கோயம்? அசங்க சப்தம் எங்க வந்துச்சு கீதால? அசங்க சத்திரேன திருடேன சித்வா, அந்த இடத்துல வந்துச்சு. நம்மளோட சுபாவம் என்ன அப்படின்னா அசங்கம் தான் நமக்கு சுபாவம். ஆத்மாவோட சுபாவம் எது அப்படின்னா அசங்கம், எதோடையும் சம்பந்தம் இல்லை. இதான் சுபாவம். இதுதான் இங்க பாத்தீங்கன்னா சிதேர் அப்பிரதிசங்கிரமாயாக, சைத்தன்யம் என்ற எதனோடும் சம்பந்தம் இல்லாத, எதோடையும் பாத்தீங்கன்னா சம்பந்தமே இல்லை. சம்பந்தம் இல்லைன்னா பரிணாமம் நடக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா அப்ப சங்கம் எதுக்கு சம்பந்தம் இல்லையோ அது பாத்தீங்கன்னா பரிணமிக்காது. அப்ப என்ன பண்ணலாம்? அப்பிரதிசங்கிரமாயாகன்றதுக்கு அர்த்தம் சம்பந்தம் இல்லாதது, சங்கம் இல்லாதது, பரிணாமம் இல்லாதது. ஸ்கிரீன் பரிணமிக்குதா இல்லையா? ஸ்கிரீன் பரிணமிக்கவே இல்லை. எப்போ அது ஒயிட் கலர் தான். ஆனா பாத்தீங்கன்னா காட்சிகள் மாற மாற பரிணமிக்கிற மாதிரியே தெரியுது. ஸ்கிரீன் பரிணமிக்கிற மாதிரி தெரியுது. ஆனா பாத்தீங்கன்னா வாஸ்தவத்துல ஸ்கிரீன் பரிணமிக்கவே இல்லை. ஏகரூபமா அது சம்பந்தமே இல்லாம, பரிணாமம் இல்லாம ஸ்கிரீன் தேமேன்னு ஒயிட் கலர்ல அப்படியே இருந்துட்டு இருக்கு. ஆனா பார்க்கும்போது, ஃபிலிம் பார்க்கும்போது நமக்கு என்ன தெரியுது? ஸ்கிரீன் தான் பாத்தீங்கன்னா ஹீரோ, வில்லன், காமெடியன், இருட்டு, பகலு எல்லாம் போற மாதிரி தெரியுது. அதே மாதிரி தான் இப்ப நம்ம பார்க்கிறோம். நம்ம தான் ஸ்கிரீன் மாதிரி. எப்பவுமே நம்ம பாத்தீங்கன்னா பரிணாமம் இல்லாதவன் நான். நான் பிறந்ததுல இருந்து நான் பார்த்துக்கிட்டே இருக்கேன். அந்த நானுக்கு எந்த ஒரு சேஞ்சும் நடக்கவே இல்லை. நானுக்கு மேல இருக்கிற எல்லாம் சேஞ்ச் ஆகிட்டு இருக்கு. இப்பதான் பார்த்தா தெரியுது, ஐயோ என்னது, போன வருஷத்துக்கு ஒயிட் கலர் இருந்த தாடி இப்ப இன்னும் அதிகமாகி போயிடுச்சு. ஐயோ குழந்தைங்கெல்லாம் இப்ப பாத்தீங்கன்னா தாத்தான்னு கூப்பிட ஆரம்பிச்சுட்டு, ஐயோ தாத்தா ஆயிட்டுமோ நம்ம. ஒரு அம்மா சொல்றாங்க, ஒரு அம்மா என்கிட்ட சொல்றாங்க, சாமி ஆன்டின்னு கூப்பிடுது சாமி அப்படின்னு. ஆன்டி? ஆமா ஆன்டி தானே கூப்பிடுவாங்க, வேற என்ன கூப்பிடும்? அந்த அம்மாவுக்கு என்னன்னு கேட்டீங்கன்னா அதை தாங்கவே முடியல.
ஐயோ என்ன ஆன்டி ஆயிட்டேன் நான் அப்படின்னு. அப்போ வயசாக வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா எது வயசாகுது நம்மளால அக்செப்ட் பண்ணவே முடியல. இப்போ எங்கள் பிரம்மச்சாரிகள் யாரெல்லாம் மேரேஜ் ஆகாமல் சாதி ஜீவனத்துக்கு வந்திருக்காங்களோ அவங்களுக்குலாம் எப்பவுமே 16 வயசு தான் ஃபீலிங்கில் இருக்கும். இப்போ எனக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சின்ன பையனெல்லாம். இந்த சரீரம் மட்டும் மாறிக்கிட்டே இருக்கும் இல்லையே, மனசு எப்போவுமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த டீனேஜ்குள்ளாரியே இருக்கு. இப்போ நான் நினைக்கிறேன் நான் என்னோட வயசு டீனேஜ் தான். சரீரம் மாறிட்டே இருக்கு. சரி, சரீரம் மாறுது, மனசு மாறுது, புத்தி மாறுது, எல்லாம் மாறுது. இந்திரியங்கள்லாம் பவர்ல இருந்ததெல்லாம் போயிடுச்சு, பவர்லாம் போயிடுச்சு. ஆனா அந்த நான் ஒரு பரிணாமத்தும் நடக்கவே இல்லை. இந்த நானுக்கு நிறையும் வரல, தோல் ஸ்கின் வந்து பார்த்தீங்கன்னா சுருங்கலை, பவர் கம்மியாகலை, நானாவே இருக்கு. அப்ப என்ன தெரியுது அப்படின்னா இந்த நானுக்கு பேரு அசங்கக அபரிணாமின்னு பேரு. இந்த ரெண்டுத்தையும் சேர்த்து ஒரே லட்சணமா என்னது அப்பிரதி சங்கரமா அப்படின்னு ஒரு லட்சணம் கொடுக்கு. ஸ்திரீலிங்கத்துல சிதிசக்தின்றது ஸ்திரீலிங்கம், அதனால வந்து பாத்தீங்கன்னா அப்பிரதி சங்கரமான்றது ஸ்திரீலிங்கம். அதோட இதுல வந்து பாத்தீங்கன்னா அப்பிரதி சங்கரமாயாக சிதேஹே, அப்பிரதி சங்கரமா இருக்கக்கூடிய அந்த சிதிசக்தி சைத்தன்யத்திற்கு தது ஆக்கார ஆப்பத்தௌ. இப்ப என்ன ஆகி போச்சுன்னா ஒரு ஞானம் உண்டாகுதுன்னா எப்படி உண்டாகுது அப்படின்னா இந்த சுத்த நான் இருக்குல்ல, இந்த சுத்த நான் அப்படியே இருக்கு. இதுக்கு பக்கத்துல எது இருக்கு? இந்த மாயாமயமா இருக்கிற இந்த சித்தம் இருக்கு. இந்த சித்தம் என்னது? பரிணாமி. இந்த ஆத்மா என்னது? அபரிணாமி. இந்த ஆத்மாவோட சுபாவம் என்னது? பிரகாசம். இந்த சித்தத்தோட சுபாவம் என்னது? ஜடம். ஆனா இந்த ஜடம் எப்படிப்பட்டது? 3 குணங்கள். இந்த 3 குணங்கள் என்ன பண்ணிட்டு இருக்கு? சதா பரிணமிச்சுக்கிட்டே இருக்கு. பரிணமிச்சுக்கிட்டே இருக்கும் போது க்ஷணம் 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 சித்த விருத்தியில வந்து பாத்தீங்கன்னா வெளியில இருக்கிற விஷயங்கள் மலை மர மடு அப்படின்னு ஒவ்வொன்றா மாறிக்கிட்டே இருக்கு. ஒவ்வொரு சித்த விருத்தியும் க்ஷணம் க்ஷணம் வந்து பாத்தீங்கன்னா வேற வேற விஷயமா பரிணமிச்சுக்கிட்டே இருக்கு. கோடிக்கணக்கான பரிணாமத்தை ஒரு நாள்லயே அடையுது. எத்தனை தாட்டு வரும், எத்தனை க்ஷணம் இருக்கு, எத்தனை க்ஷணம் இருக்கோ ஒரு நாளைக்கு 24 மணி நேரத்துல எத்தனை க்ஷணம் இருக்கோ அத்தனை க்ஷணமும் இந்த சித்தம் என்ன ஆயிட்டு இருக்கு? பரிணமிச்சுக்கிட்டே இருக்கு. சரி, இந்த சித்தம் பரிணமிக்க இந்த சித்தத்துக்கு பக்கத்துல இருக்கிற இந்த ஆத்மா இருக்குல்ல, இந்த ஆத்மாவோட பிரகாசம் என்ன பண்ணுது அப்படின்னு கேட்டீங்கன்னா ரிஃப்ளெக்ட் ஆகுது. இப்ப நான் வந்து பாத்தீங்கன்னா இந்த கண்ணாடியை வந்து பாத்தீங்கன்னா வச்சுறேன். இப்படி பார்த்தோன்னே என்னோட முகம் வந்து பாத்தீங்கன்னா கண்ணாடியில விழுது. இப்ப ஏதாவது கிரியா நடந்துச்சா? என்னுடைய பிரதிபிம்பம் இந்த கண்ணாடியில போய் சேர்றதுக்கு ஏதாவது கிரியா நடந்துச்சா? ஆக்ஷன் ஏதாவது நடந்துச்சா? அப்ப நான் கேட்கிறேன், எப்படி இந்த கண்ணாடிக்குள்ளார என்னோட பிரதிபிம்பம் உள்ள வந்துச்சு? என் முகம் எப்படி உள்ள வந்துச்சு? கண்ணாடியோட சுபாவம் நல்லா தெரிஞ்சுங்க. கண்ணாடியோட சுபாவம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா ரிஃப்ளெக்ட் ஆகுறது. அது ஜடமா சேத்தனமா? இந்த கண்ணாடி ஜடமா சேத்தனமா? ஜடம். ஆனா அதுக்கு என்ன சக்தி சாமர்த்தியம் இருக்கு? ரிஃப்ளெக்ட் பண்ற சக்தி இருக்கு. அப்ப இந்த ரிஃப்ளெக்ட் பண்ற சாமர்த்தியம் மாதிரியே இந்த சித்தம்ன்றது வந்து பாத்தீங்கன்னா ஒரு கண்ணாடி மாதிரி. அது வந்து பாத்தீங்கன்னா ஆப்போசிட்ல இருக்கக்கூடிய அந்த புருஷனை வந்து பாத்தீங்கன்னா ரிஃப்ளெக்ட் பண்றதுக்கான சாமர்த்தியம் அந்த சித்தத்துக்கு இருக்கு. இப்ப என்ன இருக்குன்னா சித்தம்னா விருத்திகள் தானே சித்தம். அப்போ மலை அப்படின்னு வந்து ஒரு சித்த விருத்தி உண்டாகும் போதே அந்த சித்த விருத்தியில வந்து பாத்தீங்கன்னா இந்த ஆத்மாவோட ரிஃப்ளெக்ஷன் அதுல படுது. ஆத்மாவோட பிரகாசம் இருக்குல்ல, அந்த பிரகாசத்தோட ரிஃப்ளெக்ஷன் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த சித்த விருத்தி ஒவ்வொரு சித்த விருத்தியிலையும் விழுது. அப்படி விழும்போது நமக்கு என்ன தெரியுது அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆப்போசிட்டா நம்ம புரிஞ்சுக்கிறோம். சித்த விருத்தியோட ஒண்ணு கலந்த மாதிரி நமக்கு வந்து பாத்தீங்கன்னா தெரியுது. இப்ப இந்த கண்ணாடியில ரிஃப்ளெக்ஷன் தெரியுது, என்னோட முகம் பாக்குறேன். ஆனா பார்க்கும்போது வந்து பாத்தீங்கன்னா இந்த முகம் அந்த ரிஃப்ளெக்ஷன் வேற, அந்த கண்ணாடி வேறன்னு ஏதாவது செப்பரேட் பண்ணி பார்க்க முடியுமா? ஒவ்வொரு கண்ணாடி எடுத்து பாருங்க. கண்ணாடியோட மேல உங்க முகம் வந்து பாத்தீங்கன்னா பிரிவில்லாம ஒன்னா மெர்ஜான மாதிரியே தெரியுது இல்ல? முகத்தை எடுத்து பாருங்க, மெர்ஜான மாதிரி தெரியுது. இப்ப எதிர்க்க கேமரா இருக்கு, எனக்கு ஒவ்வொரு கேமரால இருக்கிற ரூபமும் வந்து பாத்தீங்கன்னா ரிஃப்ளெக்ஷன் எல்லாமே அந்த மீடியத்தோட என்ன இருக்கு? மிக்ஸ் ஆகி மெர்ஜாயி போன மாதிரி தெரியுது. தனித்தனியாவை தெரியுது இல்ல? மெர்ஜாயி மாதிரி தெரியுதா? இதுக்கு பேர் என்ன பேருனா ததாகார ஆப்பத்தவுன்னு பேரு.
சித்த விற்த்தியில மலைன்னு வருது, அந்த மலைன்ற விற்த்தியோட வந்து பாத்தீங்கன்னா இந்த ஆத்ம சைத்தன்யம் என்னது மெர்ஜ் ஆகுது, ரிஃப்ளெக்ட் ஆகுது. இப்படி ஒவ்வொரு விற்த்தியிலையும் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஆத்ம தத்துவம் ரிஃப்ளெக்ட் ஆகும் போது ஸ்வ புத்தி சம்வேதனம். அப்ப என்ன தெரியுது அப்படின்னா அந்த இடத்துல ஒரு மேஜிக் நடக்குது. அந்த இடத்துல புத்தி தத்துவம் வந்து ரிஃப்ளெக்ட் ஆகும்போது ஒரிஜினல் ஆத்மா அந்த ரிஃப்ளெக்ட் புத்தியில ஆகும்போது அதுக்கு என்ன பேருனா ஜீவாத்மா. ஒரிஜினல் ஆத்மா ரிஃப்ளெக்ட் ஆகும்போது அதுக்கு பேரு ரிஃப்ளெக்ஷன் கான்சியஸ்னஸ் நம்ம சொல்றோம். அதை தான் பிரதிபிம்ப சைத்தன்யம்னு சொல்றோம். பிரதிபிம்பம் எங்க உண்டாகுது? ஒவ்வொரு சித்த விற்த்தியிலையும் பிரதிபிம்பிக்குது. ஒவ்வொரு சித்த விற்த்தியிலையும் பிரதிபிம்பிக்கும் போதும் அந்த இடத்துல அந்த சித்த விற்த்தியில இருக்க பிரதிபிம்பிக்கிற சைத்தன்யம் என்ன பண்ணுதுன்னா ஒரு அகங்காரம் கிரியேட் ஆகுது. அந்த அகங்காரம் என்ன பண்ணுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, எனக்கு மலை தெரியும், எனக்கு மரம் தெரியும், எனக்கு வீடு தெரியும், எனக்கு கிருஷ்ணன் தெரியும், எனக்கு கோவிந்தன் தெரியும் அப்படின்னு அந்த புத்தி விருத்தியில உண்டாகிற எல்லா அறிவையும் தனக்கு உண்டாகிறதா அவன் என்ன பண்றான்? ஸ்வபுத்தி சம்வேதனம். தன்னுடைய புத்தியை அவன் என்ன பண்றான்? அறிகின்றான். அப்ப அறிவு யாருக்கு உண்டாகுது? விஷய ஞானம் யாருக்கு உண்டாகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, விஷய ஞானம் ரிஃப்ளெக்ஷன் கான்சியஸ்னஸுக்கு விஷய ஞானம் உண்டாகுது. எப்படி உண்டாகுது அப்படின்னா அந்தந்த விற்த்தியில பிரதிபிம்பிக்கிறதுனால அந்த ஞானம் இந்த ரிஃப்ளெக்ஷன் கான்சியஸ்னஸ்க்கு உண்டாகுது. இதான் அறிவு அப்படின்னு. இப்ப வந்து பாஷ்யத்துக்கு வந்துடுங்க. விற்பி சொல்ற யதா சித்தாந்தம் புரிஞ்சுங்க, எவ்வளவு புரியுமோ அவ்வளவு புரிஞ்சுங்க. 2 வாட்டி 3 வாட்டி கேளுங்க. கேட்டீங்க அப்படின்னா ஓரளவு கொஞ்சம் இதாகும் உங்களுக்கு. இதை வந்து பார்த்தீங்கன்னா நான் ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 15வது சாப்டர்ல நினைக்கிறேன் பிரதிபிம்பவாதம் 15வது சாப்டர்ல தான் 3 வாதம் நம்ம சொன்னோம். 3 வாதத்தை நம்ம வந்து சொல்லியிருப்போம். ஆபாசவாதம், பிரதிபிம்பவாதம், கடாகாசம், மகாகாசம்னு ஒரு வாதம். இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா 15வது சாப்டர்ல ஆச்சாரியர் பாஷ்யத்தில் சொல்லியிருந்தார். அதுல பிரதிபிம்பவாதம்ன்றது வாதத்துல தான் இப்ப நம்ம பேசிக்கிட்டு இருக்கிறது. பிரதிபிம்பவாதத்துல வர்றது. இப்ப வந்து பாத்தீங்கன்னா பிரதிபிம்பம் பட்ட உடனே அது வந்து பாத்தீங்கன்னா பிரகாசிக்குது. எப்படி வந்து பாத்தீங்கன்னா ஒரு கண்ணாடியை நம்ம என்ன பண்றோம்? இருட்டுல வச்சிருக்கோம். இருட்டுல இருந்தா பிரகாசிக்குமா? பிரகாசிக்காத கண்ணாடி ஏன் பிரகாசிக்காது? எதுக்கு இல்லை பிரகாசம்? கண்ணாடிக்கு சொந்த பிரகாசம் இல்லை. கண்ணாடிக்கு சொந்த பிரகாசம் இல்லை. அதனால இருட்டில் அதை வச்சிங்க அப்படின்னா கண்ணாடி பிரகாசிக்காது. கண்ணாடி வந்து அப்படியே தம்முன்னு இருக்கும், வெளில தெரியவே தெரியாது. லைட் ஆஃப் பண்ணிட்டு கண்ணாடியை பாருங்க, கண்ணாடியில் பிரகாசமே இருக்காது. அப்போ வந்து கண்ணாடி என்ன பண்ணுது அப்படின்னு கேட்டிங்கன்னா சொந்த பிரகாசம் இல்லை. லைட்டை போட்டோன்னா அது என்னவாது? வெளியில இருக்கிற லைட்டை அந்த பிரகாசம் கண்ணாடி என்ன பண்ணுது? ரிஃப்ளெக்ட் பண்ணுது. நல்லா புரிஞ்சுங்க. சொந்த பிரகாசம் கண்ணாடிக்கு இல்லவே இல்லை. இதே மாதிரி தான் இந்த சித்த விருத்தி ஜடம். இந்த சித்த விருத்திக்கு வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு அறிவும் இல்லை. ஆனால் என்ன ஒரு பியூட்டி அதில் இருக்கு? ரிஃப்ளெக்ட் பண்ணுற அந்த சாமர்த்தியம் மட்டும் அதில் அந்த மீடியத்தில் இருக்கு. இப்போ என்ன ஆகுது அப்படின்னா நான் அப்படின்ற என்னோட சைத்தன்யமா இருக்கிற என்னுடைய பிரகாசம், நான் யாரு? பிரகாசம். என்னுடைய பிரகாசத்தோட சந்நிதியில இந்த சித்தம் வந்து பாத்தீங்கன்னா பிரகாசத்தை அடையுது. பிரகாசத்தை அடைஞ்சோம் நம்ம நினைச்சுக்கிறோம். என்ன நினைச்சுக்கிறோம்? இந்த சித்தமே பிரகாசிக்குது, சொப்பிரகாசமா இருக்கிற மாதிரி தெரியுது நமக்கு. 15:7 பகவத்கீதையில 15:7 இந்த இது இருக்கு. மமைவாம்சோ ஜீவலோகே ஜீவபூதா பூத சனாதனகன்னு இருக்குல்ல, அந்த ஸ்லோகத்துல PDF அனுப்பியிருப்பேன். எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 3 வாதங்களை சொல்லியிருப்போம். ஆச்சாரியர் சங்கரரே வந்து பார்த்தீங்கன்னா கண்ணாடியில் இருக்கிற பிரதிபிம்பத்தை வந்து பார்த்தீங்கன்னா சொல்றார். கண்ணாடி உடஞ்சி போச்சுன்னா பிரதிபிம்பம் என்ன ஆகும்? இல்ல, பிரதிபிம்பம் என்ன ஆகும்? உடஞ்சி போச்சா? பிரதிபிம்பம் உடஞ்சி போச்சா? பிம்பத்தோட சேர்ந்துடும். சங்கர பாஷ்யம் அப்படிதான் சொல்றார். பிரதிபிம்பம் எங்க இருந்து வந்துச்சு? பிம்பத்துல இருந்து வந்துச்சு. இப்ப மீடியத்தை எடுத்துட்டீங்க அப்படின்னா பிரதிபிம்பம் எங்க போச்சுன்னா என்ன சொல்லுவீங்க? பிம்பத்தோட சேர்ந்துருச்சு. இதான் முக்தி. இதான் முக்தி. முக்திக்கு வந்து பாத்தீங்கன்னா வேற எதுவும் இல்லை. எப்பெல்லாம் நீங்க வந்து மனசை வந்து மீடியமா இருக்கிற மனசை வந்து தூக்கி போட்டீங்களோ
அப்போ வந்து பார்த்தீங்கன்னா பிரதிபிம்பம் இருக்காது, பிம்பம் மட்டும் மிச்சம் இருக்கும். இதுதான் மனோநாசம். இதுக்கு பேர் தான் வாசனாட்சயம். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா இதுவும் இதுக்காக தான். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம புத்தி என்ன பண்ணுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, நமக்கு மெர்ஜாய் நம்ம என்ன பண்ணிட்டோம், நம்மளோட சாநித்தியத்துல நம்மளுடைய பிரகாசத்தை கடன் வாங்கிட்டு இந்த புத்தி பிரகாசிக்குது. ஆனா நம்ம நினைச்சுக்கிட்டோம் இந்த புத்திக்கு வந்து சுவசாமர்த்தியம் பிரகாசம் இருக்குன்னு நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கோம். இந்த பிரதிபிம்பம் அந்த புத்தி விருத்தியில விழுந்தோன மெர்ஜான மாதிரி ஒரு சம்பந்தம் கிடைக்குது. அதுதான் நம்ம உண்டாகிற இந்த புத்தி விருத்தியில உண்டாகக்கூடிய எல்லா ஞானங்களும், இந்த உலகத்தில் இருக்கிற சர்வ ஞானங்களும் வந்து பாத்தீங்கன்னா இந்த பிரதிபிம்பம் அந்த புத்தி விருத்தியை பிரகாசிச்சு ஒன்னு சேரும் போது அதுதான் ஞானம் அப்படின்னு பேர். ஆயிடுச்சா? உலகத்து விஷயம். ஆனா தன்னோட விஷயத்தை அறியறதுக்கு புத்தி யூஸ் பண்ணுமா, பண்ண முடியுமா? தன்னை அறியறதுக்கு புத்தி தேவையா, தேவையில்லையா? தேவையில்லை. ஏன் அப்படின்னா அது சொப்பிரகாசம், விருத்தி வியாபகம்னு பேரு, விருத்தி வியாப்தி அப்படின்னு பேரு. தன்னையே தான் அறியறது. இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா புத்தியோட சகாயம் தேவையில்லை. அதனால்தான் நம்ம வந்து என்ன பண்றோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இதுல பரம்பிரசங்கியானத்துக்கு மேல போகும்போது பரவைராக்கியத்தை என்ன பண்றோம், இந்த சித்தம் வந்து நான் இல்லை அப்படின்னு அதையும் டிஸ்கனெக்ட் பண்ணிட்டு தானா நிக்கிறது. அப்ப தானா நிக்கிறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா எந்த ஒரு சகாயமும் இந்த ஆத்மாக்கு தேவையில்லை. ஆனா புத்தி பிரகாசிக்கணும்னா இருக்கணும்னா யார் தேவை? புருஷன் தேவை. அப்ப வந்து பாத்தீங்கன்னா இதான் ஞானம் அப்படின்றது. இந்த விஷயத்தை தான் ஆச்சாரியார் சொல்ல போறார். பாஷ்யத்துக்கு வந்துங்க. விருத்திகாரர் சொல்றார், யதா பரிணாமித்வாத் புத்தி தத்துவஸ்ய. புத்தி தத்துவம் எப்படிப்பட்டது? புத்தி தத்துவம் சதா பரிணமிச்சுக்கிட்டே இருக்குது. இந்த மனசு சும்மாவே இருக்க மாட்டேங்குது இல்ல, நம்ம சொல்றோம்ல, குரங்கு மாதிரி தவிக்கிட்டே இருக்கு, மாறிக்கிட்டே இருக்கு. சும்மா நம்ம என்ன சொன்னாலும் சும்மாருன்னு சொன்னாலும் நிக்க மாட்டேங்குது. எவ்வளவு நேரம் நம்ம மனசு வந்து பாத்தீங்கன்னா எவ்வளவு நேரம் வந்து விருத்தி இல்லாம இருக்குன்னு கடிகாரத்தை பார்க்க ஆரம்பிச்சிங்கன்னா மனசு வந்து கடிகார விருத்தியா மாறிடுது. நம்ம ட்ரை பண்ணுவோம். எத்தனை நிமிஷம் வந்து பாத்தீங்கன்னா உங்களோட தாட்லெஸ்ஸா நீங்க இருக்க முடியும் பாருங்க. கிளாக்கை வச்சுக்கிட்டு பார்ப்பீங்க. அப்போ உங்க புத்தி விருத்தி என்னவாயிடும்? அந்த கிளாக்ல இருக்க தாட்டை நினைக்க ஆரம்பிச்சிடும், கிளாக்கை நினைக்க ஆரம்பிச்சிடும் உங்களுக்கு. அப்போ வந்து பாத்தீங்கன்னா எந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா இது மாறிக்கிட்டே இருக்கு. ஏன் அப்படின்னா இதோட சுபாவமே பரிணாமி. அப்ப இனிமே நல்லா தெரிஞ்சுக்கணும். இனிமே வந்து பாத்தீங்கன்னா ஏன் இந்த மனசு இப்படி இருக்கு? ஆமா அப்படிதான் இருக்கும். மனசு என்ன அப்படி இருக்கும்? அப்படிதான் இருக்கும். ஏன்? திரிகுணாத்மகம் என்னது? குணம், சலம், விருத்தம், க்ஷிப்ர பரிணாமி, சதா சீக்கிரமா பரிணமிச்சுக்கிட்டே இருக்கிறது. ஒரு ஸ்ப்ரிங் மாதிரி ஆடிக்கிட்டே இருக்கும். தொட்டாவே ஆடும். ஆனா இந்த சித்தம் எப்படிப்பட்டது? தொடாமையே ஆடும். தொடாமையே ஆடிக்கிட்டே இருக்கிறது தான் இதோட சுபாவம். ஒரே மாதிரி இருக்குமா? ஒரே மாதிரி இருக்காது. சத்துவ குணம் வரும், சுகம் தரும். ரஜோ குணம் வரும், துக்கம் தரும். தமோ குணம் வரும், மோகம் தரும். திரும்ப என்ன ஆயிடும்? சைக்கிள் ஓடிக்கிட்டே இருக்கும். அப்ப வந்து சதா காலமும் பரிணமிச்சுக்கிட்டு இருக்கிறது தான் புத்தி தத்துவம். யதா எந்த விதமாக பரிணாமித்வாத் புத்தி தத்துவசிய, பரிணாமியா இருக்கக்கூடிய அந்த புத்தி தத்துவத்திற்கு கிரியா, ஒரு கிரியையினால கடாதவு சம்பிரயோக சமஸ்தி. என்ன அப்படின்னா அந்த சித்தவிருத்தி பரிணாமியா இருக்கிறதுனால அது கிரியா இருக்கா இல்லையா? பரிணாமினாவே கிரியா இருக்குன்னு அர்த்தம், ஒரு செயல் இருக்குன்னு அர்த்தம். இந்த புத்தி விருத்தியிலிருந்து என்ன பண்ணுச்சு? புத்தி விருத்தியிலிருந்து 3 தாட்டு கிளம்பிச்சு. என்ன தாட்டு? சத்வரஜஸ் தமஸ். இந்த சத்வரஜஸ் தமஸ்ன்றது ஒரு பீம் மாதிரி என்ன பண்ணுது? வெளியில கிளம்புது. டார்ச் லைட்ல அடிச்சோம் அப்படின்னா ஒரு பிரகாசம் பீம் மாதிரி போகும்ல, அதே மாதிரி இந்த விருத்தி வந்து பாத்தீங்கன்னா வெளியில கிளம்பி போகுது. வெளியில கிளம்பி போகும்போது மனசு அடையும் போது மனோவிருத்தி, அந்த மனோவிருத்தியிலிருந்து வந்து பாத்தீங்கன்னா 5 அது பிரியுது. இந்திரியங்கள் வழியா 5 இந்திரிய விருத்திகளா வெளியில போகுது. கண்ணுல இருந்து போன விருத்தி வந்து பாத்தீங்கன்னா ஒரு பானையை தழுவி ஒரு பானையோட கனெக்ட் ஆனோன அதுக்கு பேரு கடாகார விருத்தி. அந்த விருத்தி வந்து பாத்தீங்கன்னா கண்ணுல இருந்து கிளம்பின விருத்தி கட்டமா ஆயிடுச்சு. கட்டமா ஆனதுக்கு பிறகு ரிஃப்ளெக்ட் ஆகுது. அது என்ன பண்ணுது? அந்த விருத்தி திரும்ப இந்திரியத்துக்கு வருது, திரும்ப வந்து பாத்தீங்கன்னா மனசுக்கு வருது. மனசுல வந்து சித்தம்னு ஒண்ணு வந்து பாத்தீங்கன்னா அது கூட மெமரி இருக்கு. அந்த மெமரியில போயிட்டு இந்த பானை மாதிரியே என்னெல்லாம் சிமிலர் டேட்டாஸ் அதுல ரெக்கார்ட் ஆயிருக்கோ அதை கேரி பண்ணிக்குது. கேரி பண்ணிக்கிட்டு இந்த மனசு என்ன பண்ணுது? தான் ஒரு முதல் அறிவு ஒண்ணு, வெளியில இருந்து வந்த அறிவு
கூட சேவ் பண்ணி வச்சிருக்கிறதுல இருந்து ரெஃபரன்ஸ் ஒரு 4, மொத்தம் 5 விஷயத்தை கொண்டுட்டு போய் புத்திக்கு முன்னாடி சமர்ப்பணம் பண்ணுது. புத்தி என்ன சொல்லுது? இது பானை அப்படின்னு ஒரு கன்க்ளூஷன், ஒரு ஞானம் வருது. அப்ப வந்து பாத்தீங்கன்னா கிரியா நடக்குதா அப்படின்னா, ஆமா, இந்த சித்தவிருத்தி வெளியில கிளம்பி போய் திரும்ப வந்து பாத்தீங்கன்னா திரும்ப உள்ள வந்து புத்தி விருத்தியா, கடாகார புத்தி விருத்தியா ஆச்சு. பானைன்ற ஃபார்முக்கான புத்தி விருத்தி. அப்ப நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கோம் அந்த புத்தி விருத்தி வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெரிய காரியம் பண்ணிட்டு இருக்கு. நான் அதனால தான் நம்ம சொல்றோம் என்ன அப்படின்னா, பிரகிருதே கிரியமானஸ்ய குணைகர்ம சர்வ 3:27 பிரகிருதே கிரியமானானி குணை கருமானி சர்வசக எல்லா அகங்கார விமூடாத்மா கர்த்தாகமிதி மன்யதே. நம்ம எவ்வளவு முட்டாள்தனமா இருக்கும். ஏன் அப்படின்னா எல்லா காரியங்களும் இந்த 3 குணங்கள் தான் பண்ணுது. சித்தவிருத்தி தான் முதல் இதே. சித்தவிருத்தி தான் மனோவிருத்தி ஆகுது, மனோவிருத்தி தான் இந்திரிய விருத்தி ஆகுது, இந்திரிய விருத்தி தான் தேகாதிகள் கரண விருத்திகளா கர்மேந்திரிய விருத்திகளா மாறுது. இந்த கர்மேந்திரியமும் தேகேந்திரியமும் எல்லா தேகங்களும் காரியம் பண்ணுது. நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கோம் நான் பண்றேன். அகங்கார விமூடாத்மா, முட்டாள், மூர்க்கன், பிரிச்சு பார்க்கவே தெரியல. பிரிச்சு பார்க்காம நம்ம என்ன பண்றோம்? இந்த புத்தி விருத்தி பண்ற காரியத்தை, இந்திரிய விருத்தி பண்ற காரியத்தை, தேக விருத்தி பண்ற காரியத்தை எல்லாத்தையும் நான் பண்றேன் அப்படின்னு. அப்ப வாஸ்தவத்துல யாரு அப்படின்னா இந்த புத்தி விருத்தின்றது திரிகுணமா இருக்கு, இது பரிணமிச்சுக்கிட்டே இருக்கு. அப்ப கிரியா இருக்கா? ஆமா, கிரியா பண்றது இந்த 3 விருத்திகள். கடமா பரிணமிச்சிருச்சு. சமஸ்தி அப்படின்னா கடாதௌ சம்பிரயோகே சமஸ்தி. கடாதியோட சம்பந்தம், கடம் பட்டம் மட்டம் அப்படின்னு வெளியில இருக்கிற வஸ்துக்களோட சம்பந்தத்தை அடைஞ்சு பானை, மலை, மரம், வீடு, அப்படி கிருஷ்ணன், கோவிந்தன் அப்படின்னு பார்க்கிற வஸ்துக்களோட மெர்ஜாயி அந்தந்த விற்த்திகளா மாறிடுது. அதே மாதிரி வெறும் கண்கள் மட்டும் இல்லை, 5 இந்திரியங்களும் அந்தந்த விற்த்திகள் அந்தந்த இந்திரியத்து வழியா போய் சப்த ரூப ரச கந்த ஸ்பர்ஷம்னு 5 விஷயங்களோட கனெக்ட் ஆகி 5 விஷயமா இந்த புத்தி விருத்தி மாறிக்கிட்டே சமஸ்தி அப்படின்னு என்ன அர்த்தம்? அடைகின்றது. அந்தந்த ஆக்காரத்தை புத்தி விருத்தி ஆயிடுச்சு. ஆன மாத்திரத்துல ந ததா சிதி சக்தே. அது மாதிரி புத்தி விருத்தி ஆச்சா அப்படின்னு கேட்டீங்கன்னா, புத்தி விருத்திய இது சிதிசக்தி சைத்தன்யம் அப்படி ஆச்சா அப்படின்னா சைத்தன்யம் அப்படி ஆவதில்லை. ஏன்? சைத்தன்யத்துல 3 குணங்கள் இல்லை, நிர்குணம். அப்ப நிர்குணம் அப்படின்றதுனால அதுல கிரியா சம்பவிக்காது. அப்ப நான் எப்படிப்பட்டவன்? அந்த நான் சொல்லக்கூடிய சைத்தன்யம் புருஷன் சதா வந்து பிரகாச ஸ்வரூபம், சைத்தன்யம் தான். திரஷ்டா திருஷி மாத்திரக. திரஷ்டாவோட சுபாவம் என்னது? வெறும் சைத்தன்யம், பிரகாசம் பண்றது மட்டும்தான். அதனால நது ந ததா சிதி சக்தேர் புத்தி தத்துவே பிரதிசங்கிரமஹ சம்பிரயோக அபரிணாமித்வாத். அதனால வந்து பாத்தீங்கன்னா இந்த புத்தி விருத்தி தான் மனசோட சேர்ந்து மனோவிருத்தி, இந்திரியங்களோட சேர்ந்து இந்திரிய விருத்தி, விஷயத்தோட சேர்ந்து விஷயக்கார விருத்தி அப்படின்னு மாறிக்கிட்டே இருக்கு. ஆனா இந்த நான் வந்து பாத்தீங்கன்னா எந்த காலத்திலையும் புத்தி தத்துவமா இருக்கிற பரிணாமி, பிரதிசங்கரமான பரிணாமியா இருக்கிற இந்த புத்தி தத்துவத்தோட ஒரு காலத்திலேயே என்ன ஆகிறது இல்ல, சம்பிரயோகம் நடக்கிறதே இல்லை. ந சம்பிரயோக. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா அபரிணாமித்வா. இந்த ஆத்ம தத்துவம் எப்படிப்பட்டது? பரிணாமம் அடையாததா, சதா காலமும் வந்து பாத்தீங்கன்னா பிரகாசிக்கிறதா இருக்கு. இவ்வளவுதான் சுப்பிரகாசம். அது வந்து பாத்தீங்கன்னா புத்தியோட எந்த காலத்திலையும் சம்பந்தப்படுவதே இல்லை. ஆனா தெரியுதே சாமி, நம்ம விவேகம் பண்ணல. நான் அறிகின்றேன் அப்படின்றதோட நான் பிரகாசிக்கின்றேன் அறிகின்றேனோட நிப்பாட்டிக்கணும். நம்ம என்ன பண்ணிட்டோம்? புத்தியோட அபிமானத்தை அதான் அவித்யான்றது. இப்ப நான் பார்க்கிறேன், என்னோட புத்தியில நடக்கிற எல்லா பரிணாமங்களையும் நான் பார்க்கிறேன். பார்க்கிறவனா நிக்காம நான் என்ன பண்ணிட்டேன்? பார்க்கிறவன் அந்த காட்சிகளோட இணைஞ்சிட்டேன், சிங்க் ஆயிட்டேன். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அழுது புலம்புறோம். இப்போ என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, ஞானத்துக்கு என்ன சுவாமி பண்ணணும் அப்படின்னா, திரஷ்டாவை திரஷ்டாவா பார்க்கணும், திருஷ்யத்தை திருஷ்யமா பார்க்கணும். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா புத்தி விருத்தி என்ன பரிணமிச்சாலும் நான் இதை பார்க்கிறவன் அப்படின்னு இது பண்ணணும். இதான் சித்தாந்தம். எந்த ஒரு சம்பந்தமும் இந்த புத்தி விருத்தியோட இந்த ஆத்மாக்கு சம்பவிக்கிறதே இல்லை. ஆனா சம்பவிச்ச மாதிரி நமக்கு தெரியுது. ஸ்கிரீன்ல காட்சிகள் ஒன்னா ஒட்டுன மாதிரி தெரியுது.
பிரகாசத்தோட வஸ்துக்கள் ஒன்னான மாதிரி தெரியுது. இப்ப வெளியில இருக்கிற ஒரு பிரகாசம் அந்தந்த வஸ்துக்களோட வந்து பாத்தீங்கன்னா மெர்ஜா இருக்கிற மாதிரி தெரியுது. ஆனா வஸ்துக்களோட இந்த பிரகாசத்துக்கு எந்த ஒரு சம்பந்தமும் இல்லை. ஆனா எப்படி தெரியுது? எல்லா வஸ்துக்களையும் இந்த பிரகாசம் வந்து பாத்தீங்கன்னா சம்பந்தப்பட்ட மாதிரி தெரியுது. இதே மாதிரி இந்த பிரகாசம் என்னைக்காவது ஐயோ இந்த சாமி வந்து பாத்தீங்கன்னா அப்ப பார்த்தாலும் வேதாந்தமே பேசிட்டு இருக்கேன், எனக்கு போர் அடிக்குது அப்படின்னு நினைக்க பிரகாசம் சொல்லிச்சா? எனக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா ஐயோ டாய்லெட்ல நான் இருக்கேன், ஒரே ஸ்மெல் இருக்கு அப்படின்னு அந்த பிரகாசம் சொல்லிச்சா? கிச்சன்ல இருக்கேன், எனக்கு நல்ல வாசனை வருது, புளிக்குழம்பு சாமி வந்து பாத்தீங்கன்னா வத்த குழம்பு வச்சிருக்காரு அப்படின்னு அதான் சந்தோஷப்பட்டுச்சா? நல்ல இதுல வந்து பூஜை அறையில வந்து பாத்தீங்கன்னா நான் சுவாமி எல்லாம் பிரகாசம் பண்றேன், எனக்கும் சுவாமிக்கு ரொம்ப சம்பந்தம் அப்படின்னு அந்தந்த விக்கிரகத்து மேல இருக்கிற பிரகாசம் வந்து அதாவது அபிமானம் பண்ணுச்சா? ஏதாவது அபிமானம் இருக்கா? ஏன் அபிமானம் இல்லை அப்படின்னா பிரகாசத்துக்கு எதிர்க்க இருக்கிற வஸ்துக்களோட ஒரு மண்ணாங்கட்டி சம்பந்தமும் இல்லை. அதே மாதிரி எனக்கு இந்த சித்த விருத்திகளோட எந்த சம்பந்தமும் இல்லை, சம்பந்தம் முடியவே முடியாது. ஆனா நம்ம என்ன பண்ணிட்டோம்? விவேகம் பண்ணாம மெர்ஜாகிறோம். அந்த மெர்ஜாகிறதுக்கு என்ன காரணம்? ரஜோகுணம் தமோ குணம் தான், வேற எதுவும் இல்லை. சிம்பிள் வந்து பாத்தீங்கன்னா விவேகமின்மை என்னது? ரஜோகுணமும் தமோ குணமும் வேக வேகமா எல்லாம் பண்ணிக்கிட்டு நம்ம உட்கார்ந்து யோசிக்காம மெர்ஜாய் கிடைக்கும். அப்ப வந்து பாத்தீங்கன்னா சித்தாந்தம் சொல்லுது அபரிணாமியா இருக்கிறதுனால, அபரிணாமித்வாத், இந்த ஆத்ம தத்துவம் அபரிணாமியா இருக்கிறதுனால, நிர்விகாரியா இருக்கிறதுனால, நிஷ்கிரியமா இருக்கிறதுனால இந்த சித்த விருத்தியோட எந்த சம்பந்தத்தையும் அடையிறது இல்லை. சித்த விருத்தி பரிணமிச்சுக்கிட்டே இருக்கும், அது கிரியா பண்ணிக்கிட்டே இருக்கும். ஏன்? 3 குணங்களோட பரிணாமி. ஆனா ஆத்மா அப்படி இல்லை. அதனால ஆத்மாக்கும் இந்த சித்தத்துக்கும் எந்த ஒரு சம்பந்தமும் சம்பவிப்பதே இல்லை. அது மட்டும் இல்லை, அபிது ஆனா என்ன? ஆனா சவித்துகு சலிலே பிரதிபிம்பவத்து. ஹைலைட் பண்ணிங்க, பிரதிபிம்பவாதத்தை வந்து ஆச்சாரியார் சொல்றார். சவித்துகு அப்படின்னா சூரியன். சூரியன் என்ன பண்றான் அப்படின்னு கேட்டீங்கன்னா, சூரியன் சலிலே, சலிலம்னா தண்ணி, ஜலத்துல வந்து பாத்தீங்கன்னா பிரதிபிம்பவத்து, சூரியனோட பிரதிபிம்பம் ஜலத்துல விழுந்த மாத்திரத்துல என்ன ஆகுது? பிரதிபிம்பத்தை தனியாவும் ஜலத்தை தனியாவும் நம்ம பாக்குறோமா? பிரதிபிம்பத்துல பார்க்க முடியல, ரெண்டும் ஒண்ணு கலந்த மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்குல்ல, சம்பந்தப்பட்ட மாதிரி சூரியனுக்கும் அந்த ஜலத்துக்கும் சம்பந்தம் உண்டான மாதிரி தெரியுது. பிரதிபிம்ப சூரியனுக்கும் அந்த ஜலத்துக்கும். ஏன்? மீடியம் ஜலம், பிரதிபிம்பிக்கிற மீடியம் ஜலம், அந்த ஜலத்துல தான் பிரதிபிம்ப சூரியன் உண்டாகிறான். நம்ம பார்க்கும்போது என்ன இருக்குன்னு கேட்டீங்கன்னா, அந்த ஜலத்தோடையும் அந்த பிரதிபிம்ப சூரியனுக்கு ரொம்ப சம்பந்தம் உண்டான மாதிரி தெரியுது. வாஸ்தவமா இல்லையா? ஆகவே இல்லை, சம்பந்தமே இல்லை, ஒரு மண்ணாங்கட்டி சம்பந்தம் இல்லை. இப்ப கண்ணாடியில நான் பாக்குறேன், என்னோட முகத்தை கண்ணாடியில பாக்குறேன், கண்ணாடிக்கும் என்னோட முகத்துக்கு ஏதாவது சம்பந்தம் உண்டாயிருக்கா? கண்ணாடிக்கும் என்னோட முகத்துக்கு ஏதாவது சம்பந்தம் உண்டாச்சா? இப்படிதாகன்னு தோண இல்ல. சம்பந்தம் உண்டாச்சுன்னா என்ன ஆயிடும்? சம்பந்தம் உண்டாச்சுன்னா என்ன ஆயிடும்? பெரிய ப்ராப்ளம் ஆயிடும். எனக்கு பிடிக்கல, உன்னை பிடிக்கல அப்படின்றோம் கண்ணாடி. போப்பா உன் முகத்தை எனக்கு பார்க்கவே பிடிக்கல அப்படின்றோம். இன்னொருத்தர் இந்த முகம் நல்லா இருக்கு, இந்த முகம் வரட்டும் அப்படின்னு ரொம்ப இதாயிருக்கும். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா கண்ணாடிக்கு வந்து பார்த்தீங்கன்னா எந்த சம்பந்தமும் பிரதிபிம்பத்தோட உண்டாகிறது இல்லை. அதே மாதிரி இந்த சித்தம் வந்து பார்த்தீங்கன்னா ஜல மாதிரி, ஜலத்துல பிரதிபிம்பிக்கிற சூரியன் மாதிரி நான் என்ன பண்றேன்? இந்த சித்தத்துல பிரதிபிம்பிக்கிறேன். ஆனா நமக்கு என்ன தெரியுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, சம்பந்தம் உண்டாகிற மாதிரி தெரியுது. அதே போல இங்க ஆச்சாரியார் சொல்றார், அது போலவே சிதிசக்தேகே. சிதிசக்தினா என்ன அர்த்தம்? சைத்தன்யம், ஆத்மா. இந்த ஆத்மா வந்து பாத்தீங்கன்னா புத்தௌ பிரதிபிம்பே சதி, புத்தியில பிரதிபிம்பிக்குது. நான் ஒரிஜினல், நான் சூரியன் மாதிரி இருக்கேன். என்னுடைய பிரதிபிம்பம் எங்க உண்டாகுது? ஒவ்வொரு புத்தி விருத்தியிலையும் உண்டாகுது. இது பிரிச்சு பார்க்கறது ரொம்ப கஷ்டம். ஏன் அப்படின்னு விஞ்ஞானவாதிகள் என்ன பண்ணிட்டான் தெரியுங்களா? விஞ்ஞானவாதிகள் என்ன பண்ணிட்டான், ஒவ்வொரு புத்தி விருத்தியும் பிரகாசிக்கும் போது புத்தி விருத்தியே சைத்தன்யம் சொல்லிட்டான், புத்தி விருத்தியே ஆத்மான்னு சொல்லிட்டான் விஞ்ஞானவாதி. ஏன் அப்படின்னா அவனால அந்த புத்தி விருத்தியில இருக்கிறத பிரிச்சு பார்க்கறதுக்கான அவனுக்கு யாரும் சொல்லி கொடுக்கல. இப்ப நான் உங்களுக்கு அதான் நம்ம டீச்சிங் பண்றோம், பாருங்க 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 பாருங்கன்னு ஏன் சொல்றோம் தெரியுங்களா? உங்களுக்கு நீங்க வேற, நீங்க வேற, நீங்க வேற. ஒவ்வொரு தாட்டும் இந்த உலகமா இருக்கிறது எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா தாட்ஸ். அந்த தாட்டுக்கு வேற நீங்க பாக்குறீங்க, நீங்க வேறன்னு நம்ம சொல்லி கொடுக்குறோம். நம்ம வேதம் சொல்லி கொடுக்குது, நம்ம வேதத்தோட சித்தாந்தம்
இந்த ஆத்மா வந்து பாத்தீங்கன்னா அசங்கமா இருந்துகிட்டு எல்லாத்தையும் பிரகாசிக்குதுன்னு. ஆனா வந்து பாத்தீங்கன்னா வேதம் இல்லாததுனால விஞ்ஞானவாதி என்ன பண்ணிட்டான், இந்த பிரதிபிம்பம் வந்து பாத்தீங்கன்னா இந்த புத்தி விருத்தியில விண்டான மாத்திரத்துல புத்தி விருத்தி என்ன ஆகுது, பிரகாசிக்குது. இந்த பிரகாசம், இந்த கண்ணாடி வந்து பாத்தீங்கன்னா இப்ப எப்படி இருக்கு, பிரகாசமா இருக்கு, அப்படியே கிளார் அடிக்குது. வாஸ்தவத்துல இதுக்கு ஏதாவது இருக்கா, இதுக்கு ஏதாவது பிரகாசம் இருக்கா, ஒரு மண்ணங்கட்டியும் இல்லை. அப்ப இவனுக்கு தெரியல, இவன் யாராவது ஒருத்தன் பாக்குறான் கண்ணாடி ரொம்ப நல்லா பிரகாசிக்குதுப்பா, அப்ப கண்ணாடி பிரகாசிக்கிறடா, புத்தி இல்லாதவனே, கண்ணாடி பிரகாசிக்கல, வெளியில இருக்கிற பிரகாசம் இதுல ரிஃப்ளெக்ட் ஆகிறதுனால இது பிரகாசிக்கிற மாதிரி தெரியுது. ஆனா யாராவது கண்ணாடி ஒரு சின்ன பையன் பார்த்தானா என்ன நினைப்பான், இந்த கண்ணாடிக்கே பிரகாசம் இருக்கிற மாதிரி தெரியுது. நீங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த ரோட்ல எல்லாம் அந்த ரிஃப்ளெக்ட் ஆகிற ஸ்டிக்கர்ஸ் ஒட்டி வச்சிருக்காங்கல்ல, ரோடு ஃபுல்லா நீங்க டிராவல் பண்ணும் போதெல்லாம் ரிஃப்ளெக்ட் ஆகிற மாதிரி. லைட் அடிச்சாதான் அது ரிஃப்ளெக்ட் ஆகும், லைட் அடிக்கலைன்னா அது பிரகாசிக்கவே பிரகாசிக்காது, அப்படியே இருக்கும். எங்கெங்கெல்லாம் லைட் படுதோ அங்கெங்கெல்லாம் அது பிரகாசிக்க ஆரம்பிச்சிடும். அதே மாதிரி தான் ஆமா, ரிஃப்ளெக்டர் தானே அது. ஆமா, நிறைய இண்டிகேட்டர்லாம் கோ லெஃப்ட் ரைட்டு எல்லாம் போட்டு வச்சிருக்காங்கல்ல, அதெல்லாம். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அதே மாதிரி தான் இந்த தாட்ஸ், ஒவ்வொரு தாட்டும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்ன பண்ணுது அப்படின்னா, சிதிசக்தேகே, சிதிசக்தியானது புத்தௌ பிரதிபிம்பே சதி, இந்த சைத்தன்யமானது புத்தியில பிரதிபிம்பிக்கிற நிலையில் தஸ்யாஹா புத்தேகே, அந்த புத்தியோட வந்து பார்த்தீங்கன்னா சிதாகாரதா ஆப்பத்தௌ. இப்போ நம்ம கார்ல இருந்து லைட் அடிக்கிறோம், அந்த ஸ்டிக்கர்ல படுது, ஸ்டிக்கர்ல பட்டோன்னு வந்து பார்த்தீங்கன்னா லெஃப்ட் அப்படின்னு போட்டிருக்கு. இந்த 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 பிரகாசம் என்ன ஆயிடும், லெஃப்ட்னு அந்த அந்த ஆக்காரத்துக்கு ஏற்ற மாதிரி, அந்த ஏரோ மார்க்குக்கு ஏற்ற மாதிரி இந்த பிரகாசம் பிரகாசிக்குமா? இதே மாதிரி இந்த சித்தவிருத்தியில வந்து மலைன்னு ஒன்று உண்டாகுது. இந்த புத்தி விருத்தி, மலைன்ற புத்தி விருத்தியை வந்து பார்த்தீங்கன்னா இந்த சைத்தன்யம் பிரகாசிக்கும் போது இந்த சைத்தன்யம் என்னமா, இந்த பிரகாசம் என்னவா மாறும், மலையா மாறுது. சைத்தன்யம் வந்து பார்த்தீங்கன்னா சைத்தன்ய பிரகாசம் மலையா தெரியுது, சைத்தன்ய பிரகாசம் மரமா தெரியுது, சைத்தன்ய பிரகாசம் வீடா தெரியுது. எதையெல்லாம் புத்தி விருத்தியில உண்டாகுதோ அதை பிரகாசிக்கின்ற அந்த சைத்தன்யம் அந்தந்த ஃபார்ம அடைஞ்ச மாதிரி புத்தேகே சிதாகாரதா ஆப்பத்தௌ சத்யாம், அந்த சித்து வந்து பாத்தீங்கன்னா அந்த ஆகாரத்தை அடைஞ்ச மாதிரி தெரியுது. அப்ப வந்து பாத்தீங்கன்னா இப்ப ஒவ்வொன்றும் புத்தி, அப்போ என்ன அர்த்தம்னு கேட்டீங்கன்னா நமக்கு பிரிச்சு பார்க்க முடியாம ஆயிடுது. இந்த சைத்தன்யம் தான் வந்து பாத்தீங்கன்னா, இதை தான் நம்ம என்ன சொல்றோம், நம்ம சர்வம் பிரம்மமயம் நம்ம சொல்றோம் பாத்தீங்களா. சர்வம் பிரம்மமயம் அப்படின்னா நான் பார்க்கறது எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பிரம்மம் அப்படின்றதுக்கு அர்த்தம் என்னன்னா, நீங்க சைத்தன்யம் இல்லை அப்படின்னா எந்த ஒரு ஃபார்மும் தெரியவே தெரியாது. ரோட்ல போயிட்டே இருக்கீங்க, கரண்ட் உங்க ஹெட்லைட் இல்லை, ஹெட்லைட் இல்லைன்னா அந்த ஏரோ மார்க்லாம் தெரியுமா, அந்த ஸ்டிக்கர்லாம் பிரகாசிக்குமா? அது உங்க அளவுல உங்களுக்கு லைட் இல்லைன்னா என்ன அர்த்தம், இல்லாததுக்கு சமம். அப்ப எப்ப லைட் தெரியுதோ அப்பதான் வந்து அந்த ஸ்டிக்கர் எல்லாம் ரிஃப்ளெக்ட் ஆகுது, அப்பெல்லாம் அதெல்லாம் காட்டுது. அதே மாதிரி இந்த உலகத்தை வந்து அறியறது வந்து பாத்தீங்கன்னா புத்தி விருத்தியில பரிணமிக்குது. அந்த புத்தி விருத்திய சைத்தன்யம் பிரகாசிக்கல அப்படின்னா உலகம் என்பது இல்லை. அப்ப வந்து பாத்தீங்கன்னா தஸ்ய பாசா சர்வமிதம் விபாதி, கீதால வந்து பாத்தீங்கன்னா 15வது சாப்டர்ல சொல்றோம்ல, தஸ்ய பாசா சர்வமிதம் விபாதி, எல்லாத்தையும் பிரகாசிக்கிறது எது அப்படின்னு கேட்டீங்கன்னா, எல்லாத்தையும் என்ன அர்த்தம், எல்லாமே புத்தி விருத்தி தான். அந்த புத்தி விருத்தியை பிரகாசிக்கிறது இந்த ஆத்ம தத்துவம் பிரகாசிக்குது. அப்போ நமக்கு தெரியற அறிவு எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா வாஸ்தவத்துல என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா வெறும் சைத்தன்ய ஆத்ம அறிவு தான். ஆத்மாதான் எல்லா அறிவும், அதுக்கு மேல வெறும் நாமரூபம் மட்டும்தான் இருக்கு, வேற எதுவும். அப்ப வந்து பாத்தீங்கன்னா ஆனா சைத்தன்யம் எப்படி ஆகுதுன்னா அந்தந்த ஃபார்முக்கு மாறுது. நீங்க சினிமா ஸ்கிரீன்ல பாக்குறீங்க, வில்லன் யாரு, ஹீரோ யாரு, அப்புறம் வேற என்ன இருக்கு ஸ்கிரீனுக்கு, வேற என்ன இருக்கு அந்நியமா, ப்ரொஜெக்டர், ப்ரொஜெக்டர்ல இருந்து வெளிச்சம் தானே போச்சு, ஒரு பிரகாசம் போச்சா, அந்த பிரகாசம் அந்த பிலிம் ரோல் வழியா வெளியில போகுது. இப்ப நான் கேட்கற வந்து பாத்தீங்கன்னா ஹீரோவும் பிரகாசம் தான், வில்லனும் பிரகாசம் தான், எல்லாம் பிரகாசம் தானே. அங்க தெரிகிற இருட்டும் பிரகாசம் தான், அங்க தெரிகிற வெளிச்சமும் பிரகாசம் தான், அங்க இருக்கிற ஜடம் சேத்தனம் எல்லாமே பிரகாசம் தானே. பிரகாசத்துக்கு அந்நியமா ஸ்கிரீன்ல ப்ரொஜெக்டர்ல இருந்து ஒரு பிரகாசம் கிளம்பி போகல அப்படின்னா
ஸ்கிரீன்ல நீங்க எந்த காட்சிகளும் பார்க்க முடியாது. அப்ப வாஸ்தவத்துல என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம பார்க்குற காட்சிகள் எல்லாம் பிரகாசம் தான். அதே மாதிரி தான் இந்த புத்தி விருத்தி பிலிம் ரோல் மாதிரி புத்தி விருத்தி. இந்த புத்தி விருத்தியை பிரகாசிக்கிறது பாத்தீங்கன்னா இந்த சைத்தன்யம். அப்ப இந்த சைத்தன்யம் என்ன ஆகுதுன்னு கேட்டீங்கன்னா, அந்த பிலிம் ரோல்ல எந்தெந்த விருத்தியோட சம்பந்தப்படுதோ அந்தந்த ரூபமா இந்த சைத்தன்யம் பிரகாசம். எப்படி ஹீரோவை பார்த்தோன்னா, ஹீரோவோட சம்பந்தப்பட்டோன்னா பிரகாசம் ஹீரோவா ஆயிடுது, வில்லனோட சம்பந்தப்பட்டா பிரகாசம் வில்லன் ஆயிடுது. அதே மாதிரி இந்த ஆத்ம தத்துவம் என்ன ஆகுது, புத்தியில தெரிகிற ஒவ்வொரு விருத்திகளோட சம்பந்தப்பட்டு அந்தந்த விருத்தியா பரிணமிக்குது. இதனால பாத்தீங்க அப்படின்னா ஆகார ஆபத்தௌ சத்தியம் ஸ்வபோக்ய புத்தி சம்பேதனம் பவதி. அப்பதான் பாத்தீங்கன்னா இந்த ரிஃப்ளெக்ஷனுக்கு பாத்தீங்கன்னா அந்த புத்தி விருத்தி பாத்தீங்கன்னா போகிய விஷயமா அறியப்படும் விஷயமா ஆகிவிடுகிறது. அப்போ யாருக்கு அறியப்படுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, ரிஃப்ளெக்ஷன் கான்சியஸ்னஸோட அந்த புத்தி விருத்தி சம்பந்தப்பட்டு அந்த புத்தி விருத்தியில இருக்கக்கூடிய சுகம் துக்கம் மோகம் 3 விருத்தி தானே, சத்வ ரஜஸ் தமஸ், சுகம் துக்கம் மோகம். இந்த சுக துக்க மோகத்தை பாத்தீங்கன்னா போகிய விஷயமா, எனக்கு இது பிடிக்கும் எனக்கு இது பிடிக்காது, எனக்கு நல்லா இருக்கு நல்லா இல்ல அப்படின்னு இந்த ஆத்ம தத்துவம் என்ன பண்ணுது, போகிய வஸ்துவா இந்த சித்தத்தை இது பண்ணுது. அப்ப நீங்களும் நானும் எதை போகம் பண்றோம், சொப்பனத்துல எதை போகம் பண்றோம்? நான் சொப்பனத்துல மைசூர் பாக் சாப்பிட்டேன். மைசூர் பாக் சாப்பிட்டேன்னா இல்ல சித்தவிருத்தியை சாப்பிட்டேன்னா? அப்ப சொப்பனத்துல நம்ம சாப்பிட்டது எல்லாம் பாத்தீங்கன்னா சித்தவிருத்தியை தான் சாப்பிட்டு இருக்கோம். அங்க அனுபவிச்ச சுகம் துக்கம் மோகம் எல்லாமே சித்தவிருத்தி தான், அது கண்ணியமா வேற எதுவும் இல்லை அங்க. இப்ப ஜாகிரதத்துலயும் அதே தான். ஏன் அப்படின்னா உங்களுக்கு நான்ற உங்களுக்கு பாத்தீங்கன்னா எதோட சம்பந்தம் அப்படின்னா சித்தவிருத்தியோட தான் சம்பந்தம். சித்தவிருத்தியை தான் நீங்களும் நானும் என்ன பண்ணிட்டு இருக்கோம், போகம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அப்ப போகிய வஸ்து எது அப்படின்னா சித்தம் போகியம். புருஷனுக்கு எது போகியம் அப்படின்னா சித்தம். நம்ம ஏற்கனவே திருஷ்யத்துக்கு லட்சணம் பார்த்துருக்கோம்ல, பிரகாசக்கிரியா ஸ்திதிசீலம் பூத்தேந்திரியாத்மகம் போக அபவர்கார்த்தம். அப்ப போகத்தை யாரு கொடுக்குறா உங்களுக்கு, சித்தவிருத்தி தான் போகத்தை கொடுத்துக்கிட்டே இருக்கு. எப்படி போகத்தை கொடுக்குது, அந்தந்த ஆகாரமா பரிணமிச்சுக்கிட்டே இருக்கு. பரிணமிச்சு 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 நமக்கு போகத்தை கொடுத்துக்கிட்டே இருக்கு, சுகதுக்க மோகத்தை. அதனால பாத்தீங்க அப்படின்னா சிதிச்சாயா கிராகித்வ சம்பந்தேன, சித்தியோட சாயான அர்த்தம் ரிஃப்ளெக்ஷன். சாயானா என்ன அர்த்தம், இந்த சைத்தன்யத்தோட ரிஃப்ளெக்ஷன், சிதாபாசன் அப்படின்னு பேர். சைத்தன்யத்தோட பிரதிபிம்பம் பாத்தீங்க அப்படின்னா பிரதிபிம்ப கிராகித்வ சம்பந்தேன, இந்த சித்தம் என்ன பண்ணுது அப்படின்னா அந்த பிரதிபிம்பத்தை கிரகணம் பண்ணி இந்த கண்ணாடியில பாத்தீங்கன்னா பிரதிபிம்பத்தை உண்டு பண்ணுது. உண்டு பண்றது மூலமா சித்து உபரக்தம் சித்தம், இந்த சித்தோட இந்த சித்தம் என்ன ஆயிடுது, இந்த கண்ணாடி இந்த என்னுடைய ஃபேஸோட பாத்தீங்கன்னா ஆயிடுது, ஒன்னாயிடுது, ரிஃப்ளெக்ட் ஆகுது. அப்போ ஒவ்வொரு தாட்டிலையும் சைத்தன்யத்தோட பிரகாசம் பாத்தீங்கன்னா பிரகாசிக்க ஆரம்பிச்சோன சித்த பாஸ்யம் இது அனவத்தியம். அப்ப நம்ம சொல்றோம் இந்த சித்தத்தை ஆத்மா பிரகாசிக்கின்றது அப்படின்னு. சித்தத்தை ஆத்மா பிரகாசிக்குதுன்னு நம்ம சொல்றோம். வாஸ்தவத்துல ஆத்மா சித்தத்தை பிரகாசிக்கல, ஆத்மாக்கு சித்தம்னு ஒண்ணு தெரியவே தெரியாது. அப்ப எது பிரகாசிக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா பிரதிபிம்பம், சித்தோட பிரதிபிம்பம், சைத்தன்யத்தோட பிரதிபிம்பம் சித்தத்துல விழும்போது, ஒவ்வொரு தாட்டிலையும் விழும்போது நம்ம என்ன பண்றோம், இந்த சித்த விருத்தியை இந்த ஆத்மா அறிகின்றது அப்படின்னு நம்ம சொல்றோம். வாஸ்தவத்துல சித்த விருத்தியை ஆத்மா அறியறதும் இல்லை. வாஸ்தவத்துல என்ன பண்ணுதுன்னா அது தேமேன்னு இருக்கு, அதுக்கு இந்த உலகமே தெரியாது, இந்த உலகத்தோட எந்த சம்பந்தமும் இல்லை. அப்ப எதுக்கு சம்பந்தம், சைத்தன்ய ரிஃப்ளெக்ஷன் கான்சியஸ்னஸுக்கு தான் சித்தத்தோட சம்பந்தம் உண்டாகுது, அறிவு உண்டாகுதுன்னு சொல்றோம். அதுவும் வாஸ்தவம் இல்லை. ரிஃப்ளெக்ஷனுக்கும் அந்த தண்ணிக்கு ஏதாவது சம்பந்தம் இருக்கா, ஒரு சம்பந்தமும் இல்லை. ஆனா தெரியுதா, ஆமா தெரியுது, இவ்வளவுதான். அப்ப பாத்தீங்கன்னா ஒரு மாயா, நமக்கு விவேகம் பண்ண முடியாம பிரிச்சு பார்க்க முடியாம ஒரு மாயா நடுவுல இருக்கு. இப்ப நம்ம பண்றது எல்லாம் என்ன பண்றோம் அப்படின்னா இது வேற நான் வேறன்னு விவேகம் பண்ணி என்ன பண்ண போறோம், செப்பரேட் பண்ணி தான் அதை அறியணும்.
சம்பந்தம் வாஸ்தவம் இல்லை, சம்பந்தம் மாயிகம் அவித்யா. இவ்வளவுதான் விஷயம். இதோட இந்த சூத்திரம் கம்ப்ளீட் ஆகுது. அதனால யாராவது சொல்றாங்க ஆத்மா சித்தத்தை அறிகிறது பிரகாசிக்கின்றது அப்படின்னு சொன்னா எந்த ஒரு தோஷமும் இல்லை. அப்போ ஆத்மா சித்தத்தை பிரகாசிக்குது, நான் என்ன அர்த்தம் எடுக்கணும்? ஆத்மாவோட பிரதிபிம்பம் அந்த சித்தவிருத்தியில ரிஃப்ளெக்ட் ஆகிறதுனால அது அறியப்படுகின்றதுன்னு சொல்ற மொழிய வாஸ்தவத்துல எந்த ஒரு சம்பந்தம் ஆத்மாக்கும் சித்தத்துக்கும் இல்லை அப்படின்னு புரிஞ்சு. இதோட இந்த சூத்திரம் கம்ப்ளீட் ஆகுது. இதோட கண்டினியூட்டி வந்து நம்ம என்ன பண்ணுவோம், யோக சூத்திரம் வியாச பாஷ்யம் பார்த்துட்டு திரும்ப வருவோம். இப்போ இதோட கண்டினியூட்டி உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த சூத்திரம் நாளையிலிருந்தே வந்து வியாச பாஷ்யம் பார்க்க போகிறோம். 23வது சூத்திரத்துல இருந்து இதை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அடுத்தது கண்டினியூ பண்ண முடியும். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் ஸ்ரீ குருப்யோ நமः. ஹரி ஓம். நாராயண 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 நாராயண. சத்துவ குணத்தை அதிகப்படுத்தணும், வேற எதுவும் பண்ணக்கூடாது. ஏன்னா இந்த விஷயம் வந்து செப்பரேட் பண்றதுக்கு என்ன வேணும் அப்படின்னா, ரஜோ குணத்தோட இருந்தோம் அப்படின்னா மெர்ஜ் ஆகிட்டே இருப்போம். தமோ குணத்தோட இருந்தோம்னா ஒன்று என்ன நடக்குதுன்னே தெரியாது. எறும்பு மாட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வெயில் அடித்தாலும் தெரியாது, குளிர் அடித்தாலும் தெரியாது, அது பாட்டி நின்றுட்டு இருக்கு. நமக்கு தான் தெரியுது ஐயோ பாவம் அது மலையில் நின்றுட்டு இருக்கு, வெயிலில் நின்றுட்டு இருக்கு. மாட்டுக்கு ஏதாவது தெரியுமா? எறும்பு மாட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மலையில் நின்றுட்டு இருக்கணும் தெரியாது, உச்சி வெயிலில் நின்றுட்டு இருக்கணும் தெரியாது. இப்போ தமோ குணத்தில் இருந்தோம்னா ஒன்றும் தெரியாது, என்ன நடந்துகிட்டு இருக்குன்னே தெரியாது. இந்த ரஜோ குணத்தில் இருந்தோம் அப்படின்னா பாடம் கேட்டாலும் கூட நம்மளால என்ன பண்ண முடியாது, அதை செப்பரேட் பண்ண முடியாது. அப்ப சத்துவ குணத்தை அதிகப்படுத்த நமக்கு வந்து ஒரு விவேகம் பண்ற சாமர்த்தியம், பிரிச்சு பார்க்கிற சாமர்த்தியம் நமக்கு உண்டாகும். அதுக்குதான் அனுஷ்டானங்கள் எல்லாம். கொஞ்சம் வேணும், சொல்ல போறாரு பின்னாடி, சொல்ல போறாரு 18வது சாப்டர்ல சொல்ல போறாரு. கொஞ்சோண்டு ரஜோகுணம் இருந்தா, இப்ப நான் பாடம் எடுக்கிறேன்னா ரஜோகுணம் இல்லாம நான் எப்படி பேச முடியும்? சத்துவத்துல ரஜஸ்ன்னு சொல்லுவோம், சத்துவத்துல ரஜஸ் இருந்தாதான் காரியம் பண்ண முடியும். சத்துவம் இருந்தா மௌன வியாக்கியா அப்படின்னு தட்சிணாமூர்த்தி சொரூபத்துக்கு போயிட வேண்டியதுதான். ஆத்ம தர்சன சத்துவ சுத்தி சோக மனசு ஏகாகிரிய ஆத்ம தர்சன யோகியதான் பார்க்கலாம். அறிவோம். நாளைக்கு வந்து பிரிண்ட் அவுட் அனுப்பியிருக்கேன் PDF, அதை போட்டுங்க. யோக சூத்திரம் 23வது வியாச பாஷ்யம் ஆரம்பிப்போம். 10 சூத்திரம் தான் இருக்கு, முடிச்சிடலாம். அறிவோம்.